சிற்றம்பலம் மற்ற பாற்றனகின்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனி பிறவாத தன்மை வந்தேனே கற்றவர் தொழும் தீத்தும் சீர்கரை யூரி பாண்டி கோடு மூடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பற்கடியனீனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமதத்தென்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரம் திருவாசகம் இவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய சிவஞான போதமாகிய ஞான நூலினை தொடர்ந்து நம்முடைய சிங்கப்பூரில் அடியவர் பெருமக்கள் வழியாக தொடர்ந்து சிந்திக்கின்ற அந்த சிந்தனையில் இன்று 3ஆம் நாள் சிந்தனையாக சிவஞான போதத்தினுடைய 9ஆம் நூற்பாவில் 2ஆம் கூறு என்று சொல்லப்பெறுகிற பகுதியை நாம் சிந்திக்க வேண்டும். நேற்றைய சிந்தனையில் 9ஆம் நூற்பாவினுடைய கருத்தும் சொல்லப்பட்ட முதல் கூறாக இருக்கக்கூடிய ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணின் சிந்தை நாடி புறாத்துணை தேர்த்தன பாசம் ஒருவர் தன் இழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே என்பது நூற்பா. என்ன சொல்லுகிறது என்று சொல்லும்போது ஆன்ம சுத்தி பண்ணுதல் முதலிற்று என்று உரை குறிப்பு கொடுத்திருந்தார். அதில் பசு ஞானமோ பாச ஞானமோ பதியாகி இறைவனை காட்டாது, பதியின் ஞானம் கொண்டு அவனை காணணும். எங்கே காணணும்? உனக்குள்ள பார் அப்படின்னு சொல்றார். ஆக பதிஞானம் கொண்டு அறிவுக்குள் நாம் தேடினால் அவன் புலப்படுவான். உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவர். நாம் பார்க்கக்கூடிய காணல் நீர் என்பது இந்த மாயாகாரியமான உலகு, இந்த உடம்பு முதலான எல்லாமே காணல் நீர் போன்றது என்பதை நீ உணர்வாயானால், ஆக உரா துணை தேர்த்து என பாசம் ஒருவர் நீங்குதல். அவ்வாறு பாசம் நீங்குதல் என்பது அறிவால நீங்குதல். அவ்வாறு நீங்குதல் நிகழுமானால் குருநாதன் சொல்லுகிற அந்த மந்திரத்தை விதிப்படி எண்ணுவாயாக. விதிப்படி என்பது உபதேசம் எந்தவாறு அமைய பெற்றதோ அந்த வகையில் எண்ண வேண்டும் என்பது கருத்து என்பதை நூற்பாவின் கருத்தாகவும், அல்ல முதல் கூறு சிந்திக்கும் போது இன்று முதலை ஞான கண்ணாலே காண்க என்றது அப்படின்னார். அதற்கு ஏது சொல்லும்போது அவன் வாக்கு மனாதீத கோசரமா நிற்றலான் என்று ஒரு குறிப்பு கொடுத்து நம்முடைய எடுத்துக்காட்டு வெண்பாவில் நாடி எலும்பு நரம்பு சி கோழை என்று சொல்லக்கூடிய இவற்றை தேடி தேடி பார்த்தேன்.
என்னை காணலை, பிறகு நான் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அரண் அருளாலே குருநாதனுடைய கருணை அந்த சிவஞானத்தினாலே நான் என்னை கண்டேன் என்ற ஒரு குறிப்பை அந்த எடுத்துக்காட்டு வெண்பால பார்த்தோங்க. அதில் கண்ணுக்கு காட்டா நிற்கக்கூடியது ஆன்மா. ஆன்மா காட்டத்தான் கண் காணுகிறது. அந்த கண் என்ற இந்திரியம் தன்னையும் காண்பதில்லை, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் காண்பதில்லை. அதுபோல உயிருக்கு காட்டா நிற்பவன் இறைவன். அத்தகைய இறைவனை உயிர்கள் தன்னையும் அறியாது, தன் தலைவனையும் அறியாது நிற்கிறது. இது குற்றம் என்பதை ஒருவாறு நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இனி இரண்டாம் கூறு படிக்கும்போது அசத்தாய் உள்ள வண்ண பேதங்களை, வண்ண பேதமாக இருக்கக்கூடிய அவற்றை அசத்து என காண உளதாய் நிற்பது ஞான சொரூபம் அப்படிங்கிற வகையில் காணல் நீரை காணல் நீர் என்று காண நிற்பது உண்மை நிலை. அதைத்தான் நம்ம எடுத்துக்கொண்டு ஆசிரியர் உணர்த்த வருகிறார். அதை நம்ம இந்த மேற்கோள் ஏது ரெண்டையும் நேற்றைய வகுப்பில் பார்த்துட்டோம். எடுத்துக்காட்டு என்பதான் பார்க்கணும். எனவே இரண்டாம் கூறு பக்கம் 146வது பக்கத்தில் மேற்கோள் ஏது ரெண்டையும் நம்ம ஒருவாறு தொடர்ந்து வெண்பாவை சிந்திக்க தொடங்கலாம். அதில் மேற்கோள் மற்றும் நினைவுபடுத்துங்க. பாருங்க, 146வது பக்கம் மேற்கோள். இனி அசத்தாய் உள்ள பிரபஞ்சத்தை அசத்து என்று காண உளதாய் நிற்பது ஞான சொரூபம் என்பது. இது மேற்கோள். ஏது சொல்ல வரும்போது வேற்றியல்பாகிய வண்ண பேதங்களை வேற்றியல்பு என்று கண்டு கழிப்பின் உளதாய் நிற்பது சொல்றார். அவ்வாறு உளதாய் நிற்பது படிக சொரூபமாம் துணையால். முதல் செய்தி சொல்லும்போது அங்கே அசத்தாய் உள்ள பிரபஞ்சத்தை அசத்து என்று அறிந்து நீங்கி நிற்கும் போது ஞானஸ்வரூபம் என்று சொன்னார். ஏது சொல்லும் பொழுது படிகத்தில் பல்வேறு வண்ணங்கள் படிந்து பல நிறம் காணப்பட்டாலும் படிகத்தை பற்றி ஆய்ந்தீங்கன்னா அதற்கு நிறம் என்பது இல்லை. எதை சாருகிறதோ அந்த வண்ணத்தை படிகம் பெற்று நிற்குமே அன்றி படிகத்தினுடைய நிறம் என்பது சூரிய உச்சியில் நிற்கும் போது தன் நிறம் காட்டி நிற்கும் அப்படிங்கிறதான் ஒரு குறிப்பு என்பதை நம்ம விரிவாக பார்த்தோம். இனி எடுத்துக்காட்டு வெண்பா. இதை நமக்கு உணர்த்துகிற பொழுது ஆசிரியர் 3 வெண்பாக்கள் வழி இந்த உண்மையை நிலைநாட்டுகிறார் நம்முடைய மெய்கண்ட தேவ நாயனார். பாட்டு 50 அந்த வெண்பாவில் முதல் வெண்பா 2வது அதிகரணத்தில் முதல் வெண்பாவை நாம் சிந்திக்க தொடங்கலாம். பாருங்க. நிர்குணனாய் நின்மலனாய் நித்யானந்தனாய் தற்பரமாய் நின்ற தனி முதல்வன் அற்புதம் போல் ஆனா அறிவால் அளவிறந்து தோன்றானோ வாணி முதல் கலையின் வந்து. இந்த பாடல்ல இறைவன் வந்து தோன்றானோ? ஆம், தோன்றுவான். கேள்வி கேட்கிற தோன்றானோ கேட்டா வந்து தோன்றுவான். எது போல? அதான் விளக்க சொல்ல போறார். நிர்குணன் இறைவனை சொல்லுகிற பொழுது அவனை என்ன சொல்லால அழைக்கிறோம் அப்படிங்கிறார். நிர்குணன் அசத்து பிரபஞ்சத்தை சொல்றார். அசுத்த பிரபஞ்சத்தை போல முக்குண வடிவமாய் அளவிட்டு அறியப்படுபவனும் அல்லன். இந்த நிர்குணன் அப்படிங்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள் என்னன்னு கேட்டா கண்ணில் காணப்படுகிற உலகமும் இந்த உலகத்தினுடைய பொருளா இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பும் முக்குண வயப்பட்டவை. நாம் எங்க படிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா தத்துவ கூட்டத்தை படிச்சு வரும்போது வித்யா தத்துவம் 7 படிச்சுட்டு ஆன்ம தத்துவத்துக்குள்ள வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 3 வகையாக அகங்காரத்தை பிரிப்போம். பூதாதி அகங்காரம் அப்படின்னு அந்த அகங்காரத்தை பிரிக்கும் போது 3 குணங்கள் காரணமாக 3 அகங்காரமாக அது விரிந்து நிற்கும். இவை கூடியதுதான் நமக்கு உடம்பாக வருகிறது என்பதனால ஆன்மா முக்குண வயப்பட்டது. இறைவனுக்கு இந்த முக்குணம் கிடையாது.
அவன் எண்குண வயப்பட்டவன். அதுதான் சொல்றார், பிரபஞ்சத்தை போல முக்கண வடிவாய் அளவிட்டு அறியப்படுவானும் அல்லன். அப்பனா என்ன அர்த்தம்? அவன் எண்குணத்தான் என்பது அறியப்படுகிறது. நின்மலனாய், அவன் இயல்பாகவே பாசங்கள்ல நீங்கி நிற்பவன். ஆனா உயிர்கள் இயல்பாகவே பாசத்தோடு இருப்பவை. எனவே முக்குணங்களை கடந்த கலப்பு உலகம் போல மல கண்ம காரிய வடிவாய் அறியப்படுவனும் அல்லன். அப்ப இறைவன் நிர்குணன். இந்த நிர்குணன் என்று சொல்லும் பொழுது வேதாந்தத்தை சார்ந்தவர்கள் எந்த விதமான குணமும் இல்லாதவன் என்று எடுத்துக்கொண்டார்கள். அதே சைவ சித்தாந்தத்தை பார்க்கக்கூடியவர்கள் நிர்குணன் என்பதற்கு உயிருக்குரிய முக்குணம் இல்லாதவன் என்று எடுத்துக்கொண்டார். இங்கதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு. எனவே நீங்க எந்த விதமான குணமும் இல்லாதவன் அப்படின்னு சொல்வது பொருத்தம் தானா என்று ஆராய்ந்தீங்கன்னா அறிவற்ற பொருளுக்கே குணம் இருக்கிறது. எது? நிலம் என்ற பொருள் இருக்கிறது, அதுக்கு ஒரு குணம் இருக்கிறது. நீர் இருக்கிறது, அதுக்கு ஒரு குணம் இருக்கிறது. இப்ப நிலத்துக்கான குணம் எது? நாற்றம். நீருக்கான குணம் சுவை. அப்ப அறிவே வடிவானவனுக்கு எந்த விதமான குணம் இல்லைன்னு சொல்வது பொருத்தமானது அல்ல. எனவே வேதாந்த ஞானத்துல இறைவனை நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதே சொல்ல பயன்படுத்தலாம். பிரம்மம் என்றால் பெரியது, நிர்குணம் என்றால் 8 குணம் உடைய பெரிய பொருள் என்று பொருளே அன்றி எந்த விதமான குணம் இல்லாதவன் என்பது பொருத்தமானது அல்ல. ஆனால் நம்முடைய நூல்கள் இறை தன்மை பெற்ற ஞானிகளை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த எண்குணத்தை பெற்றதாக நூல் குறிப்பிடுகிறது. நீங்க அதுக்கு பல்வேறு இடங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு இடம் சொல்லணும்னா, திருநாவுக்கரசருடைய தேவாரத்துல நாமார்க்கும் குடியெல்லோம் அப்படிங்கிற அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டை அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பாட்டை சொல்றாரு, நான் இப்பொழுது என் குணத்துக்கு உரியவனாக நிற்கிறேன் என்று குறிப்பு தருகிறார். இறிவு நீங்க நாமார்க்கும் குடியுள்ள பதிகத்துல காண்க. சரிங்களா? அதே போல கழுக்குன்ற பதிகத்துல கடைசி பாட்டுல என் குணம் என்ற சொல் இருக்கிறது. கழுக்குன்ற பதிகம் குரு தரிசனம் அங்க இருக்கிறது. அதுல 7வது பாட்டு, மொத்தம் அந்த பதிகத்துல 7 பாட்டு தான். 7வது பாட்டை படிச்சீங்கன்னா அங்க ஒரு குறிப்பு இருக்கிறது. இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே. ஆக எண்குணம் எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டு கொண்டார் என்று உந்தி வர திருவுந்தியார். எட்டுக்கொண்டார் தம்மை தொட்டு கொண்டார் என்று உந்தி வர. இப்ப இறைவனுக்கு என்ன குணம்? 8 குணம். இதுதான் சித்தாந்தத்தினுடைய பார்வை. அவங்க என்ன கருதுறாங்கன்னா எந்த விதமான குணம் இல்லாதவன் என்று அவங்க இறைவனை கருதுறாங்க. அது அவங்க பார்வை. நம்ம பார்வையில நிர்குணன் என்றால் எந்த விதமான குணம் இல்லாதவன் என்று கருதக்கூடாது, என் குணம் உடையவன் என்று கருத வேண்டும். ஒரு செய்தி. அடுத்தது, நின்மலனாய், இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கி நிற்கிறான். எனவே அது நமக்கு உரிய செய்தி தான். எனவே முக்குணங்களை கடந்த கலப்பு உலகம் போல் மலமாயை காரிய வடிவமாய் அறியப்படுவனும் அல்ல. அவன் யாரு? நித்திய ஆனந்தமாய். நித்தியம் ஆனந்தம், அதான் நித்தியானந்தம் என்று பெயர். நீங்க அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஒருவன் அறிவானவனாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் நிலையானவனாக இருக்கிறானோ அவனிடத்தில் ஆனந்தம் உண்டு. அறிவாக இருப்பதனால சித்துன்னு அவனுக்கு பேர், நிலையா இருப்பதனால சத்துன்னு பேர். எப்ப எந்த பொருள் நிலையாகவும் எந்த பொருள் அறிவாகவும் இருக்கிறதோ அதனிடத்தில் ஆனந்தம் உண்டு. அதனால இறைவனுக்கு நித்தியானந்தம் என்று பெயர். நாம் அந்த இடத்துல இருக்கோமான்னு கேட்டா, நாம் நிலையானவர்கள் அப்படின்னு கேட்டா சந்தேகம்தான். ஏங்க, உயிர் நிலையானது தானே. உயிர் அனாதி பொருள், அழிவற்ற பொருள். ஆனா நிலையானதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏன்? உயிர் சார்ந்ததின் வண்ணமாதல். அதான் 7ஆம் வகுப்பால படிச்சோம். சத்தோடு கூடி சத்தாய், அசத்தோடு கூடி அசத்தாய் இருப்பதனால உயிர் சத்தும் என்று, சத அசத்தும் என்று, சதசத்து.
அப்ப நீங்க நிலையா இருப்பீங்களான்னு கேட்டா நான் நிலையா இருப்பனா இல்லையான்னு சூழலை பொறுத்து தாங்க சொல்லணும். ஏன் உலக வாழ்க்கையில உடம்போடு கூடி இதுல அழுந்தி கிடந்தனா நான் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டவன். அதுவே என்னுடைய அறிவு இறைவன்பால் அன்பு செலுத்தி அவன்கிட்ட ஒரு கருணைக்கு உரியவனாக நான் ஆயிட்டேன்னா நான் நிலை மாற்றத்தை கடந்தவன் ஆயிடுவேன். இதுக்கு சான்று வேண்டும் என்று கருதினீங்கன்னா இறைவனுக்கு இலக்கணம் சொல்றார் மணிவாசக பெருமான். அதுல சொல்லும்போது திருவாசகத்தை சொல்றாரு, நிலம் நீர் நெருப்பு போன்ற இந்த பூதங்கள் தன் நிலையில் கெட்டு போகும், வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மை. இது இறைவனுக்கு இலக்கணம். வான் கெடும், இங்க கெடும் என்ற சொல்லுக்கு நீங்க அசுத்தமாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா வச்சுக்குங்க. ஆனா உண்மை பொருள் என்னன்னு கேட்டா காணுகிற பொருள் காண இயலாத நிலைக்கு சென்று விடும். அப்ப நாம பார்க்கிற நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற 5 பூதங்களும் காண முடியாத நிலைக்கு போனா என்ன ஆகும் கேட்டா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 அடங்கிடும். ஏன் இந்த 5 அதுதான் தோன்றுச்சு. நாம் பார்க்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற 5 பூதத்துக்கும் மூலப்பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். அப்ப அது தன்மாத்திரை என்று பெயர். அதுக்கு இன்னொரு பேர் சூக்கும பூதம் என்று பெயர். இது வெளியே தெரியுதுனால தூல பூதம்னு பேர். அப்ப தூலம் என்பது சூக்குமத்திலிருந்து தோன்றியது. தோன்றும் போது தூலமா இருக்குது, கண்ணுக்கு புலனாகி நிற்கிறது. சூக்குமத்துக்கு போச்சுன்னா கண்ணுக்கு புலனாவதில்லை. அப்ப கெடுதல் என்றதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா சூக்கும நிலையிலிருந்து தூல நிலையிலிருந்து கெட்டு சூக்கும நிலைக்கு நிற்கும்னு வச்சுக்கலாம். இதுவும் கெடுதல் தான். இன்னொன்று நம்ம பயன்படுத்துகிற எல்லா இந்த 5 பூதமும் நம்மால கெட்டு தான் நிற்கிது. நம்ம திருவருட் பயன்படுத்தும் போது பார்த்து மண்ணை கெடுத்து விண்ணை கெடுத்து குடிநீரை கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கிறோம். இது நம்ம பயன்பாட்டின் காரணமாக. அப்ப இதெல்லாம் கெடும். கெடும். ஆனா இறைவன் யாரு? கெடுதல் இல்லாதவன். கெடுதல் இல்லாதவன். அதனால அவனுக்கு கேடிலி என்று பெயர். அவன் யாரு? கேடிலி. கேடிலியப்பர். கீழ்வேளூர் என்ற திருத்தலத்தில் இருக்கிற பெருமானுக்கு பெயர் கேடிலியப்பர். கேடிலியை நாடுமவர் கேடிலாரே. கேடிலியை நாடுனா தான் கேடிலாரா. ஒருவேளை நாடலைன்னா நம்ம யாரு? கேடியா தான் நிற்போம். கேடிலியா நிக்க மாட்டோம், கேடியா நின்றுடுவோம். அந்த பொருள் மாறி போச்சா இல்லையா? அப்ப நம்மகிட்ட எல்லாமே இருக்கும், நாம மாற்றத்துக்குரியவராக நின்று விடுவோம். இப்ப இறைவனுக்கு இலக்கணம் மாறுபாடு இல்லாதது. அசத்து பொருளுக்கு இலக்கணம் என்ன? ஒரே நிலையில நிக்காது, அது மாறும். இப்ப நாம 2 கட்டம். எது மாறுவோமா மாற மாட்டோமா அப்படின்னு கேட்டா, தம்பி நீ எங்க நிக்கிறேன்னு சொல்லும். முதல்ல சத்தோடு கூடி நின்றால் மாறாமல் நிற்பாய், அசத்தோடு கூடி நின்றால் மாறி விடுவாய். இவ்வளவுதான் இலக்கணம். நமக்கு இலக்கணம் அதுதான். அதனாலதான் பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதொரு பாகர் மலத்தாள் மரப்பிலார். யாரு? நாயன்மார்கள். அவங்க கலங்காம தானே இருந்தாங்க. நமக்கு அப்படி இல்லையே. ஒரு சிறு நிகழ்வு நம்மளை கலங்க வச்சிருமே. அப்ப அவங்க கலங்காம நிக்கிறாங்க, நாம கலங்கி நிக்கிறோம். ஏன்? அவங்க சத்தை சார்ந்ததுனால கலங்காம நிற்கிறார்கள். நாம அசத்தை சார்ந்து நிற்பதுனால அவ்வப்போது கலக்கம் வந்துகிட்டே இருக்குது. நமக்கு ஒரு கலக்கம் போனா இன்னொரு கலக்கம் இருக்குது. இப்பத்தாயா அதுல இருந்து வந்தேன், அடுத்து ரெடியா நிக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நாம நிக்கிறோம். எனவே நாம் எத்தகையவர்னு கேட்டா நாம எங்க இருக்கிறோமோ அதை பொறுத்து தான். இறைவன் சத்து பொருள், அவன் நிலையான பொருள், அவன் அறிவு பொருள். எனவே ஆனந்தம் அவனிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் நித்திய கூட்டல் சத்து கூட்டல் ஆனந்தம் அப்படிங்கிறது தான் நித்தியானந்தம். அந்த நித்தியானந்தம் என்பதற்கு நிலையான பொருளாக அறிவான பொருளாக எது இருக்கிறதோ அதனிடத்தில் ஆனந்தம் உண்டு. நாம நிலையானவர்கள் என்பது சார்பை பொறுத்து தான் இருக்குது. ஆனந்தம் அறிவு, நம்ம அறிவு எப்படிப்பட்டது? மலமறைப்புக்குட்பட்ட அறிவு தான்.
ஏகதேச அறிவு தான், நிறைந்த அறிவுலாம் இல்லை. ஆனந்தம் நம்மகிட்ட காண நிச்சயமா இல்லை. ஏன்னா பேர்ல வேணா ஆனந்தம்னு பேர் வச்சுக்கலாம், பேர்ல வேணா ஆனந்தம் வச்சுக்கலாம், பேர்ல நித்தியானந்தம் கூட வச்சுக்கலாம், தப்பில்லை. ஆனா ஆனந்தம் இருக்காயான்னு கேட்டா இல்லை. அப்ப நீங்க எப்ப சிவத்தை சாருகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்தியமும் ஆனந்தம் கிடைக்கும். அவனுக்கு தான் அது பொருந்தும். நமக்கு அது பொருந்துவது எப்பன்னு கேட்டா அவனை சார்ந்தா தான் பொருந்தும். எனவே நித்தியானந்தமாய், அப்ப நிர்குணனாய், நின்மலனாய், நித்தியானந்தனாய், இது 3 சத்து சித்து ஆனந்தம் தான் நித்தியானந்தம், மறந்துடாதீங்க. 3 சொல் கூடியதுதான் அந்த ஒரு சொல். சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம் தான் சச்சிதானந்தம் சொல்ற மாதிரிங்களா? அதேதான் நித்தியானந்தம் என்ற சொல்லுக்கு பொருள். சரி, தத்பரமாய், தத்பரம் அப்படின்னா பரம்னா மேலானது, அதுக்கு நிகரானது எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் விட மேலானது தத்பரமாய் அப்படிங்கிறது தான். அப்படியே உரையிலேயே பாருங்க, நித்தியானந்தம் மலக்கன்மங்கள் கடந்த சுத்த பிரபஞ்சம் போல அனித்திய ஆனந்த வடிவமாய் அறியப்படுவனும் அல்ல. சரி, தற்பரம் இந்த 3உடனும் கூடி உணரப்பெறும் உயிர் போல் அல்லாமல் அதற்கு அப்பாற்பட்ட மேலானவனாய், தற்பரம் மேலான பொருள். எனவே அவன் யாரு? தனி முதல்வன், ஒப்பற்ற முதல்வன். அப்படிப்பட்ட முதல்வனை அளவு இறந்து சுட்டறிய பெறும் அளவினை கடந்தவனாய், நம்ம அறியப்படுகிற அளவை காண்டல் கருதல் போன்றது நமக்கு அளவை, அப்படிப்படுகிற சுட்டறிவை பெறுகிற அளவினை கடந்தவனாய், வானோ சுடர், வானே முதல் கலையின் சுடர், ஆகாயம் முதலிய அசத்து பொருள்கள் அசத்து என்று கண்டு நீங்கிய போது அற்புதம் போல் வந்து தோன்றானோ? ஆம், தோன்றுவன். அதான் செய்தி. எனவே இன்னதென்று அறியாத சூனிய பொருள் போல தோன்றி ஆனா அறிவாய் தோன்றானோ? ஆன்ம அறிவினுள் நீங்காத அறிவாய் விளங்கி தோன்ற மாட்டானோ? இது கேள்வி. பதில் தோன்றுவான், அதான் விடை. அப்ப இந்த பத்தியில இந்த வெண்பா நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இறைவனுடைய கருணையை உணர்கிற நிலையில இந்த உலகம் முக்குணத்தின்பால் பட்டது. இறைவன் எண்குணத்தின்பால் பட்டவர். எனவே அந்த வகையில அசத்து பொருளை அசத்து என்று அறிய நிற்பதுன்னு சொன்னார் பாருங்க. அதாவது இறைவன் அசத்து பிரபஞ்சம் போல முக்குண வடிவாய் அளவிட்டு அறியக்கூடியவன் அல்ல. அசுத்த பிரபஞ்சம் சத்துவ ராச தாமத வடிவனவானவை, முக்குணங்களை கடந்த கலப்பு உலகம். எனவே போல மலகம் சுடர் போல மலம் வினை ஆகியவற்றின் வடிவாய் அறியக்கூடியவனும் அல்ல. எனவே அசுத்த உலகம் தூய உலகம் இரண்டும் சேர்ந்து கலப்புலகம் முக்குணங்களை கடந்து மலம் வினை ஆகியவற்றை கடந்து தூய உலகம், அதுபோல ஆனந்த வடிவமானது, ஆனாலும் நிலையில்லாதது, அசத்தை போல அறியக்கூடியவனும் அல்லன். இம்மூன்று உலகத்தையும் சேர்ந்து அறிவது உயிர். அவ்வுயிருக்கு வேற மேலானவன் இறைவன். அத்தகைய இறைவன் இன்னதென்று அறியாத சூனிய பொருளும் அல்லன். ஆனால் அறிவினிடத்தில் நீங்காது நிலை பெற்றிருப்பான். அவன் சோதிக்குள் சோதியாய் தோன்றுவான். சோதியில் சோதியாய் தோன்றும் சோதி அப்படின்னு நமக்கு திருவாசகம் பார்க்கிறோம். நீங்க மற்ற இடங்களையும் சுடர் விட்டுடன் எங்கள் சோதி என்று ஞானசம்பந்த பெருமான் உணர்த்துவது நீங்க பார்க்க, தூண்டு சுடரணைய சோதி கண்டாய் என்று பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. எனவே பெருமானை எங்க காணலாம் கேட்டா, நீங்க இவை அசத்து அசத்து என கண்டு கழித்து நிற்பார், ஞானஸ்வரூபம் நிற்கும். அந்த முதல்வன் உங்கள் முன்னே தோன்றுவான் என்பதை இந்த வெண்பா நமக்கு உணர்த்துகிறது. இனி அடுத்து எடுத்துக்காட்டு சொல்றாருங்க. எடுத்துக்காட்டு வெண்பா 2வது வெண்பா பாருங்க. அதாவது அடுத்த பாடல், சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்து என்ன சட்ட இனிது உளது சத்தேகான் சுட்டி உணர்த்த நீ சத்து அல்லை உண்மையை தெய்வம் உணர்ந்து அதனால் பொய் விட்டு போம்
தெய்வம் என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள். நீ எப்ப மெய்ப்பொருளுக்கு அடிமையாகிறாயோ அப்பொழுது பொய் உன்னை விட்டு போகும். திருவாசன் பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. ஆக பெருமான் திருவருள் வயப்பட வயப்பட உயிர் என்னாகும்? பொய் கெட்டு மெய்யாகும். அந்த குறிப்பு இங்க அப்படியே இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்க. உரை பாருங்க. சுட்டி உணர்வதனை, சுட்டி உணரப்படுகின்ற பிரபஞ்ச பொருள் அவன் அவள் அது என்று படிச்சோம் இல்லைங்களா? அந்த சுட்டி உடைய பிரபஞ்சம். சுட்டி அசத்து என்ன? சுட்டி நோக்கி அறிந்து இது அசத்து இது அசத்து என்று ஒவ்வொன்றாக நீக்கி செல்ல. நாம் காணுகிற உலகப் பொருள் அனைத்துமே அறிவற்ற பொருள். இது அது இது அது என்று அறிந்தறிந்து நீங்கி நிற்கிறோம். அவ்வாறு நிற்கக்கூடிய நிலை இது அசத்து இது அசத்து என்று ஒவ்வொன்றாக நீக்கி செல்ல. இனி சட்ட உலகு சத்தே கான். இந்த முடிவில் நிலை உடையதாக செம்மையாய் உணர்வு புலனாவது சத்தேயாம். நீ கடித்து கடித்து வரும்போது ஒரு பொருள் நிலைத்து நிற்கும். அதான் சத்து என்கிற சிவம். எனவே என்ற உண்மை உணர்வாயாக. சுட்டி உணர்ந்த நீ, இதுவரையும் அசத்தோடு கூடி சுட்டி அறிந்து வந்த நீ அசத்து அலை. நீ அந்த அசத்தின் வேறாக தோன்றும். நீ சத்து ஆக மாட்டாய், நீ சத்தும் ஆக மாட்டாய். எனவே இச்சுற்றுணர்வு எனக்கு நீங்காதோ. எங்க இப்படி சுட்டி அறிகிற அறிவு எனக்கு நீங்குமா நீங்காதா என்று கேட்டா நீங்கும். எப்ப? தெய்வம் உண்மையை புணர்ந்து. நீ எப்போது இறைவனுக்கு அடிமையாகிறாய் பாருங்க. சத்தாகிய தெய்வத்தின் உடைமையால் அசத்து பொருள்களை சார்ந்த சத்தாகிய தெய்வத்தின் உடைமையால் அந்த சத்து பொருளை சார்ந்தால் அதனால் பொய் விட்டு போம். பொய் எப்ப விட்டு போகும்? நீ இறைவனை சார்ந்தா பொய் விட்டு போகும். அதனால சார்பினால் சுற்றுணர்வாகிய பொது இயல்பு உன்னை விட்டு நீங்கும். உண்மை இந்த இந்த நிலைய சத்து தெய்வம் தேவனது உடைமை. தெய்வம் என்று சொல்லுக்கு தேவனது உடைமை. சட்ட என்பது செப்பம் என்ற பொருள் தரும். இங்கே சொல்லக்கூடிய சட்டோ மன நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை திருவாசக பாடல் மேற்கோள் காட்டியிருக்க. சட்ட நேர்பட வந்திடாத சலக்கனேன் உன்னை சார்ந்திலேன். ஆக சட்ட என சொல்லுக்கு செப்பம் என்று பொருள். செம்மை அப்படின்னு சொல்லுவதுங்க. அப்ப இறைவனை செம்மையா நினைந்தா இன்பம் தருவான் அப்படின்னு ஒரு குறிப்பு தருவதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் நம்முடைய பழைய காலங்களில் சட்டாம்பிள்ளை என்று திண்ணைப்பள்ளியில் படிக்கக்கூடிய பாடத்துக்கு ஒரு குறிப்பு சொல்வதையும் ஆசிரியர் மேற்கோளாக தந்திருக்கிறார். எனவே இந்த பாடல் நமக்கு என்ன உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு அடிமை நீ ஆனால் உன்னிடத்துக்கு போய் கெட்டு போகும், நீ மெய்யாகி விடலாம். இதான் சிவபுராணம் சொல்லுச்சு. இதான் மெய்ப்பொருள் நாயனாரை சொல்லும் பொழுதும் சரிங்க. இறைவனுக்கு அடிமையானதுனால மெய்க்கு அடிமையானதால் அவர் மெய்ப்பொருள் நாயனார் பேர். அவர் பொய்க்கு அடிமையாக இருந்தார்னா அவர் மெய்ப்பொருள் கிடையாது. அவர் மெய்க்கு அடிமையானதுனால தான் அவர் மெய்ப்பொருள் நாயனார் என்ற குறிப்பை நம்ம பார்க்கிறோங்க. பெரிய புராணத்தில் ஆங்காங்கு நீங்க பார்க்க முடியும். எனவே நிலைமாற்றத்துக்குட்பட்ட பொருளுக்கு அடிமையானா நாமும் நிலைமாற்றத்துக்குரிய பொருளா நிற்போம். நிலையான பொருளுக்கு அடிமையாகும் என்று சொன்னார் நாமும் நிலையாக நிற்போம் என்பது கருத்துங்க. இதான் வெண்பால சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அடுத்த வெண்பால ஆசிரியர் என்ன தருகிறார் என்பதை பாருங்க. அதாவது இந்த மயக்கம் தீரணும். எது? நீர் நாம் சொல்லுவோம் பேய் தேர், அது போல நீங்கணும். இந்த உலக வாழ்க்கை, இந்த உடம்பு, இந்த உலகம் இவையெல்லாம் பேய் தேர் என்று அறிவு கேட்டான். எப்ப எட்டும் அப்படின்னா 8ஆம் வகுப்புல குரு வந்துட்டார், மந்திரம் சொல்லிட்டார். அந்த மந்திரத்தை சிந்திக்க தொடங்குற நமக்கு அந்த மந்திரம் சிந்திக்க 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 இந்த உலகம் என்பது நிலையற்றது, இந்த உடம்பு நிலையற்றது என்பது புலனாக வேண்டும். இது நீங்க அந்த மந்திரம்தான் தரும். மந்திரத்தை தவிர மற்றொன்று தராது. அப்ப மந்திரம் தான் இன்றியமையாதது. அதான் இங்க சொல்ல வர பாருங்க. அடுத்த வெண்பா, 3வது வெண்பா பாருங்க. நீங்க திருவருளை சிந்திப்பீர்களானால் உங்கள்கிட்ட இருக்கிற பொய் கட்டு நீங்கள் என்ன ஆகலாம், மெய்யாகி விடலாம் அப்படின்னு உபாயம் சொல்றார். கண்டதை அன்று அன்று
என விட்டு கண்டு அசத்தாய் அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்து உணர பண்டு அணைந்த ஊனத்தை தான் விடுமாறு உத்தமனின் உன் கருட சானத்தில் தீர் விடம்போல் தான். இப்ப ஒரு குறிப்பு, கருடோகம் பாவனை என்கிற பாவனையை இந்த பாட்டை சொல்றார். திருமந்திரத்துல இந்த பாவனை விரிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவனை என்ற ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த பாவனை வேறு, பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுகிற பாவனை வேறு. ரெண்டு ஒன்று அல்ல, சொல்லு ரெண்டு ஒன்று. இங்கேயும் பாவனை சொல்லுகிறோம், இங்க கருட மந்திரத்தை பாவித்தல்னு பேர். இது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுக்குடைய உரைப்பகுதிக்கு போவதற்கு முன்னால் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். கருடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எப்படி இருக்கிறது என்பதை மந்திர வடிவத்தில் கொடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு புரிந்துக்கிறக்கா சொல்றேங்க, நீங்க வேற மாதிரி கருத வேண்டாம். இப்போ வடமொழியில விநாயகருக்கு ஒரு வழிபாடு நடைகிறது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பூசை ஒருத்தர் பண்ணுவாரு, எதிர்த்து ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் சொல்வாரு, இப்ப விநாயகர் பெருமானுக்கு பூசை நடைபெறுகிறது, அவருடைய தியான ஸ்லோகம் அப்படிம்பார். உடனே அவர் கண்ணை மூடி உட்கார்ந்து 2 பூ எடுத்து வச்சுக்கிட்டு விநாயகரை சிந்திக்க தொடங்கிடுவார். அவர் மந்திரம் சொல்லிட்டு இருப்பார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புலப்படும். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகருடைய உருவத்தை அந்த பாடல் சொல்லும். இவர் அப்படியே தன்னுடைய உள்ளத்தில் தியானித்துட்டு இருப்பார். பாட்டை அவர் சொல்லி, அதாவது அவர் சொல்லும்போது மந்திரம் அது, அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே அந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்கு பாருங்க, அதில் அப்படியே பூவை போட்டுட்டு முத்திரை காட்டுவார். இப்படி காட்டி முடிச்சார்னா அங்கே விநாயகர் இருக்கிறார். அவ்வளோதாங்க. இதே நீங்கள் தமிழ் அப்படின்னு எடுத்துட்டா அதுவும் அதே மாதிரி தான். உதாரணத்துக்கு விநாயகர் பெருமான எழுந்தருளை பண்ணணும். என்ன பண்ண போறீங்க கேட்டால் அவருக்குரிய பாட்டை படிக்கணும். அவருக்கு எத்தனை பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. அதில் எது அவரை சொல்லுகிறதோ அதை நீங்கள் சொல்லணும். யாரு பாடுகிறவர். அந்த பூசை பண்ற என்ன பண்ணும், அவர் கண்ணை மூடி அந்த விநாயகரை தன்னுள்ள நினைக்கணும். நினைத்து கொண்டால் அந்த அந்த பாட்டு சொல்லி முடிச்சோடனே அந்த பூ அப்படியே கொண்டு அந்த பொருள் மீது, மஞ்சள் பிள்ளையார் மீது போட்டீங்கன்னா விநாயகர் அந்த இடத்துல இருப்பார். இதுக்கு தியான ஸ்லோகம் என்று பெயர். இது பேர் என்ன பேருங்க? தியான ஸ்லோகம் அப்படின்னு சொல்வது. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனேன்னு சொல்லும்போது பாட்டை பாடிட்டு இருப்பார். பூசை பண்றவர் அப்படியே விநாயகரை கொண்டாந்து அப்படியே தன் மணக்கண் முன்னாடி நிறுத்தி இருப்பார். இப்ப அவர் அப்படி அந்த பூ அப்படி சொரியும் போது அவருடைய உணர்வுல அங்கே விநாயகர் இருக்கிறார். அதுக்கப்புறம் திருவடிக்கு நீர், உட்கொள்ள நீர், உச்சிக்கு நீர், அக்கியம் சமர்ப்பயாமி, ஆச்சமனம் சமர்ப்பயாமி. இதெல்லாம் காலில் வாங்கியிருக்கீங்களான்னு பாருங்க கோயில் பூசையில். ஏன் வந்துட்டார் சுவாமி, வந்துட்டா என்ன பண்ணோம், நான் கோயிலுக்கு வந்தோடனே காலை கழுவிட்டு வரோமா இல்லையா? வந்தாச்சு. உள்ளே உட்காந்து கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க. தண்ணி சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் பசியாருங்க. இவ்வளோதானே. அப்புறம் தானே என்ன பேசலாம், எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பேசலாம். இருங்க, முதல்ல குடிச்சிட்டு வாங்க, பசியாருங்க, அவன் பேசுவோமே. இதாங்க பூசை. இதே தான் சாமிக்கும். எழுந்தருள் வந்துட்டாரு சாமி, நீங்கள் கூப்பிட்டனே அவர் வந்துட்டார். மஞ்சள்ல என்ன பண்ணுறான் சாமி, திருவடிக்கு நீர், கொஞ்சோண்டு தண்ணி குடிங்க சாமி, உட்கொள்ள நீர், சாமி கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்க, உச்சிக்கு நீர், அப்புறமேலு தூவம், தீபம், அமுது, அப்புறம் ஒரு தீபாரணை, ஒரு போற்றி சொல்லி முடிச்சோடனே அவருக்கு வழிபாட்டுக்குரிய அவருடைய கருணையெல்லாம் சொல்லி 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 விதந்து போற்றுகிறோம். இதுதாங்க ஆவாகனம் என்று பெயர். இதுல செய்யப்படுவது பாவனை, மறந்துடக்கூடாது. இது பாவனை தான். அங்க நீங்க பாவிக்க அந்த பாவனைக்குரியவன் அகப்படுகிறான். இது நம்ம நூலில் சொல்லப்படுகிற செய்தி.
திருமந்திரத்துல கருடோகம்பாவனை என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, கருடன் என்கிற அந்த பருந்து எப்படி இருக்குங்கிறத அதை வடிவமா பாடியிருப்பாங்க. அதுக்கு 2 இறகுகள் உண்டு, கூர்மையான கண் பார்வை உண்டு, அதனுடைய மூக்கு அழகு நல்ல கூர்மையாக நிற்கும், நகங்கள் கூர்மையாக இருக்கும், இத்தனை உயரத்திலிருந்து ஒரு பொருள் அது வேகமாக பார்க்கும், அதை வேகமாக கணக்கிட்டு அதை கவரக்கூடிய ஆற்றல் அதனிடத்துல உண்டு. இதெல்லாம் அந்த வரிகளில் வரணும். ஏன் இது பாட்டாக தான் இருக்கும். இந்த பாட்டு வரிகளை சொல்லும்போது பாவனைக்குரியவன் என்ன பண்ணணும்னா, அந்த மந்திரத்தை கணிக்க 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 வெளியிருக்கிற கருடனை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவன் இப்போ மந்திரத்தின் சொல்ல சொல்ல தன்னை அந்த கருடனாவே பாவிக்கும். நான் கருடன், நான் கருடன், நான் கருடன் என்று பாவிப்பது, அதான் கருடோகம் பாவனையின் பெயர். அப்படி பாவிக்கும் போது அந்த கருடனுடைய சக்தி இவன் உள்ளத்துல வெளிப்படும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலத்துல இது ஒரு மருத்துவ முறையாக இருந்திருக்கிறது. யாராவது பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்கன்னா இந்த கருடோகம் பாவனை வல்லவர் போய் அந்த இடத்துல இருந்து அவர் கண் பார்வையை செலுத்தினார்னா நஞ்சு நீங்கிடும். அப்படிலாம் இருக்குதாயா அப்படின்னு சந்தேகம் இருக்குமானால் பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற இடத்துல போய் பாருங்க. கருடோகம்பாவன் வல்லவர்கள்லாம் வந்து கைவிட்டு சென்று விட்டார்கள்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்ப அவங்களால முடியலையே, ஆம் ஞான சம்பந்தர் வந்துதான் முடியணும் இருக்குது அங்க பூம்பாவை பொறுத்த வரைக்கும். எனவே அவர்களால் அது செய்ய முடியல, காலம் கடந்துருச்சு, அவங்களால் செய்ய முடியல. ஆனால் இங்க பார்க்கும்போது திருமந்திரத்தில் இந்த பாவனை சொல்லப்படுகிறது. அது மாதிரி சிவோகம் பாவனை அப்படி ஒரு பாவனை இருக்குது. அந்த சிவம் என் அகத்தில் இருக்கிறது என்று பாவித்தார். சிவம் அகம் பாவனை சிவோ, இவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. சிவமே நான் என்று பாவிப்பது அது சோகம் பாவனை. நானே சிவம், நானே சிவம் என்று பாவிப்பது நமக்கு அந்த பாவனை இல்லை. என்னுள் சிவம் சிவம் இருக்குது. சிவம் அகம் பாவனை, சிவோகம் பாவனை, இது நமக்கான பாவனை. அவங்க பாவனை சோகம் பாவனைன்னு பேருங்க. சரி, இந்த கருட மந்திரத்தை சிந்தித்தீங்கன்னா அவருடைய கண் பார்வை சென்ற இடத்துல மந்திரம் என்ன பண்ணுது, அந்த நஞ்சை நீக்குது. இது மாதிரிதான் சிவனை தன் அகத்தில் பாவிக்கின்ற குருநாதன் நம்மளை பார்த்தானா நம்ம பாசம் நீங்குது. சரி, சிவமே நம்மளை பார்த்துச்சுன்னா பாசம் நீங்காதியா? என்ன எப்படி சொல்லி போட்டீங்க? கருட சிவனை பாவிக்கிறவன் பாவித்தா பாசம் நீங்குங்கிறீங்க. சிவமே நேரடியாக நம்மளை பார்த்தா பாசம் நீங்காதா? நீங்காது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாம்பு கடிச்ச உடனே பருந்த கொண்டாந்து கடிச்சவன் மேல கொண்டாந்து வச்சிருங்க, நெஞ்சு போகுமான்னு கேட்டா போகாது. அதான் கருடனே வந்துருச்சு ஐயா. கருடன் வந்தா தீராத நஞ்சு கருடனை பாவிக்கிறவன் பார்த்தா தீரும். அது மாதிரி சிவத்தால் தீர்க்கப்படாத பாசம் சிவத்தை பாவிக்கிறவன் பார்த்தா போகும். அதான் அந்த குருநாதனுக்கான சிறப்பு. ஏன் குரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, சிவம் பாச நீக்கம் செய்யும், ஆனா எங்கிருந்து செய்யும்? குருவின் வழிதான் செய்யும். நீங்க மறந்துடக்கூடாது. அதுதான் இந்த பாட்டை சொல்ல போறார். அப்ப சிவோகம் பாவனை கருடோகம் பாவனை என்பதை இங்க கொடுத்திருக்கிறார். இந்த குறிப்பு தான் இப்ப உரையில படிக்க போறோம், கவனமா பாருங்க. ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டோங்க, அப்படியே மயமயன்னு இருக்குது, கிருகிருன்னு இருக்குது, கொஞ்சம் உள்ள ஏறணும். இது ரொம்ப முக்கியமான பகுதி என்ன தெரியுங்களா? இதுக்கு அடுத்த பகுதி தான். விழித்திருந்தவங்க பெற்றுக்கொள்ளலாம், தூங்குறவங்க பெற்றுக்கொள்ளலாம் தூக்கத்தை. ஏன்னா அகப்பூசை என்ற ஒன்று வழிபாட்டில் இன்றியமையாத ஒன்று. அடுத்த பகுதி இங்கதான் இருக்குது. எப்படி அகப்பூசை பண்ணுவது அப்படிங்கிற குறிப்பு அடுத்த அதிகரணத்தில் இருக்குதுங்க. இந்த ஒரு பாட்டை படிச்சா அங்க போயிடுவோம். அப்ப இந்த அகம் சிவம், அகம் பாவனை, சிவோகம் பாவனை, என்னுள் சிவம் இருக்கிறது, என்னுள் சிவம் இருக்கிறது, என்னுள் சிவம் இருக்கிறது என்று பாவிப்பது. சிவம் அகம், சிவம் அகம், சிவம் அகம்னு பாவிக்கிறோம் இல்லைங்களா? இந்த பாவனை என்ன பயனை தரும்னா பாச நீக்கத்துக்கு துணையா நிற்கும். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றாரு. அப்படியே பாருங்க. கண்டதை அப்படின்னு சொல்லியிருக்காருங்கன்னா அது குறை பாருங்க.
சுட்டுணர்வால் அறிந்த பிரபஞ்ச பொருள்களை நாம் எதெல்லாம் பார்க்கிறோமோ, இது மரம், இது செடி, இது மேசை, இது பை பார்ப்பது போல கண்டதை அன்று அன்று என கண்டு, இது சத்து அன்று, இது சத்து அன்று, இந்த மரம் இறைவனா இல்லை, இது இல்லை, இப்படி ஒன்றொன்றாக அறிந்து அறிந்து நீக்கி நீங்கி 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 நிற்பது. அதான் சொன்னார், அன்று அன்று என கண்டு, இது சத்தன்று, இது சத்தன்று என்று ஒவ்வொன்றாக ஆய்ந்து நோக்கி, எதையெல்லாம் நீ காணுகிறாயோ அவற்றில் அதை நீ ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது இது சத்தா இல்லை, இது சத்தா இல்லை, இப்படி ஒவ்வொன்றாக ஆய்ந்து ஆய்ந்து அதை விடுத்து அவ்வாறு நீக்கி அசத்தாய் விட்டு அசத்து என நீக்கி காணுகிற பிரபஞ்சம் அறிவற்ற பொருள் என்று கண்டு அவற்றை நீக்கி, அதுக்கப்புறம் சரி அவ்வாறு நீக்கின பிறகு ஆன்மாவில் அண்டனை ஆய்ந்து, ஆன்மாவில் அண்டனை ஆய்ந்து அவ்வாறு கண்டு நீங்கிய ஆன்மாவின் அறிவின் கண் சுற்றுணர்வின்றி நின்ற முதல்வன், சுற்றின் உணர்வின்றி நின்ற முதல்வனை ஆய்ந்து, சரி அவ்வாறு ஆய்ந்தும் போது உணர, அதுக்கு சோகம், அவன் நான், சோகம்ங்கிற சொல்லுக்கு அவன் நான் என்று பொருள் என்று பாவித்து நின்றால் உத்தமனின் அப்பாவனையின் கண் விளங்கி தோன்றும் முதல்வன் அருளால் பண்டு அணைந்த அனாதிகாலம் தொட்டு நம்மோடு நிற்கக்கூடிய சிவம் ஊனத்தை தான் விடுமாறு குறைபாட்டை தரும் மலவாசனையை ஆன்மா அதனை விட்டு நீங்கும் முறையை ஒன் கருட சாணத்தின் தீர்விடம் போல், ஆக கருடோகம்பாவனை என்கிற ஒளி பொருந்திய கருட தியானத்தின் அப்பாவகன் விடத்தை தீர்த்து கொள்வது போல இங்க அந்த சிவோகம் பாவனையால அது தீருனர். சாணம் என்றால் தியானம் என்று பொருள், கருட பாவனையால் விடம் நீங்கும், அதுபோல சிவோகம் பாவனையால் மலவாசனை நீங்கும். சிவம் அகம் பாவனை சிவோகம் பாவனை, மறந்துடாதீங்க. இந்த சொல்ல மற்றவர்கள் வேறு வகையா பயன்படுத்துறாங்க. சிவமே நான் அப்படி பாவிப்பாங்க. சிவோகம் பாவனை சிவம், சிவம் அகம் பாவனை சிவோகம் பாவனை கோடு போட்டு வச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக, இல்லைன்னா மயக்கத்துல நீங்க வேற மாதிரி மயங்க, வேறவங்க சொல்ற மயக்க உரையை மயங்கி புரிஞ்சிருவீங்க. நினைவில் கொள்ளுங்க. இப்ப அடுத்த ஒரு பத்தி கொடுத்துருக்கா பாருங்க. இந்த பத்தியினுடைய ஒரு குறிப்பை தருகிறார். நான் முன்ன சொன்ன செய்தி தான், அப்படி படிச்சதான் பாருங்க. உயிரால் சுட்டி அறியப்படுகிற உலகத்தை ஒவ்வொரு பொருளாக கண்டு இது நிலையுடையது அன்று, இது நிலையுடையது அன்று என்று எல்லா பொருளையும் நீக்கின போது அவ்வாறு நீங்கிய தன் அறிவினிடத்து அறிவாய் விளங்கி நிற்பது, அறிவாய் விளங்கி நிற்கும் சிவத்தை ஆராய்ந்து கண்டு அச்சிவத்தை நான் என்று பாவிக்க வேண்டும். இப்பாவனையே சிவோகம் பாவனை ஆகும். அவ்வாறு பாவிக்கும் உள்ளத்தில் பாவனை கடந்த நிலையில் இறைவன் பாவிப்பானுடைய அறிவில் நீங்குதலின்றி விளங்கி தோன்றுவன். அவ்வாறு பாவிக்கும் போது தோன்றும் இறைவன் உயிரோடு அனாதிகாலம் தொற்று தொடர்ந்து வருகின்ற ஆணவ மல மறைப்பை நீக்குமாறு செய்வான். பாம்பு கடியுண்ட ஒருவன் பாம்பின் நஞ்சினால் துன்புறுவான். கருட தியானம் தெரிந்த ஒருவன் அத்தியானத்தினால் தெய்வத்தன்மை பொருந்திய மந்திர கருடனை தியானித்து அந்த மந்திர கருடனால் நஞ்சை நீக்குவான். அதுபோல் ஆன்மாவின் ஆணவ மலத்தை சிவோகம் பாவனையால் நீக்கலாம். சிவத்தை அகத்தில் பாவிக்கிறவனுடைய பாவனையால நம்மிடத்தில் இருக்கிற மலத்தை நீக்கலாம் என்பது இங்க கொடுக்கப்பட்ட செய்திங்க. எனவே அசத்தாயுள்ள பிரபஞ்சத்தை அசத்து என காண நிற்பது சத்தாயுள்ள பொருள் அப்படின்னு சொல்ல. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், சுவரை பார்க்கிறோம், சுவர் இருக்கிற ஓவியத்தை பார்க்கிறோம். ஓவியம் என்பது வரையப்பட்டு இருக்கிறது, தீட்டப்பட்டு இருக்கிறது. அதுக்கு பின்னால் இருப்பது சுவர். அந்த சுவர் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது கல் இருக்குது, காரை இருக்குது, பூசப்பட்டு இருக்கிறது. அந்த மெய்ப்பு அதுக்குரிய பொருள் மீது பற்று வந்து விட்டா இந்த சிலை வரைஞ்சிருக்கிற உருவத்துல மயக்கம் இருக்காது. இதைத்தான் நமக்கு அசத்து 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 என நீங்க சத்தாயுள்ள பொருள் இருக்கிறது அப்படின்ற ஒரு குறிப்பு. நீ உன்னுடைய அறிவால இவையெல்லாம் நிலையில்லாத, எவையெல்லாம் நம் கண்ணால் காணுகிறோமோ அவையெல்லாம் அழியும். முதல் சூத்திரத்தில் படிச்சோம் இல்லைங்களா? கண்ணால் காணப்படுவன எல்லாம்
தோன்றி நின்று அழியும். எனவே அவை முத்தொழிலுக்கு உட்பட்டவை. எனவே முத்தொழிலுக்கு உட்பட்டு இருப்பதால் தோன்றி நின்று ஒடுங்குற பொருள் சத்தல்ல, அசத்து. அப்ப அசத்து அசத்து என்ன நீங்கன்னா ஒரு இடத்துல போய் நிற்கும் இல்லையா, அது உன் அறிவுக்குள்ள பாரு. அந்த அறிவுக்குள்ள சிவம் என்கிற பொருளை அசத்து என அறிந்து நீங்க சத்தாய் உள்ள சிவம் தோன்றும். இதைத்தான் கயிறு அருந்தால் தாய் தரையேயா, ஆடன பொழுதும் தாங்கியது தரைதான், விழுந்த போது தாங்கி நிற்பது தரைதான் அப்படிங்கிற பொருள் உண்மை நம்ம அறிவுக்கு எட்டும் என்பதை இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டுகிறார். சரி, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் புரியுதியா? இறைவன் நம்ம நெஞ்சுக்குள்ளதான் இருக்கிறாரு, அவரை பாவிக்கணுங்கிறீங்க. எப்படி பாவிக்கணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பதான் அதுக்குரிய வழி சொல்றார். இப்ப இந்த பாவனை பாவனை சொன்னோம் இல்லையா, அதை எப்படி பாவிப்பது? இப்ப 3ஆம் கூறில் அந்த உண்மையை நமக்கு கற்றுத் தருகிறார் மெய்கண்டார். இப்ப இது மந்திர உபதேசமாக நீங்க வைத்து கொண்டு பார்க்கணும். பாருங்க, இனி 3ஆம் கூறு விதி என்னும் அஞ்செழுத்தே. இந்த விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு சூத்திரம் சொல்லிச்சு பாருங்க. அதுக்கு இப்ப மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வென்பா சொல்ல போறார், கவனமா பார்த்துக்குங்க. இனி இவ்விடத்து ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க என்றது சொல்றாரு. விதிப்படி சொல்ல பார்த்து கொள்ளுங்க. இனி இவ்விடத்து ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க என்றது. அதாவது உரை பாருங்க. அசத்தை அசத்து என்று கண்டு நீங்கிய சாதகன். சாதகன் யாரு? நாம தான். நம்ம தான் ஒன்று, இது நிலையில்லாதது, இது நிலையில்லாதது என்று அறிந்து அறிந்து நீங்குகின்ற சாதகன். எனவே அசத்தை அசத்து என்று கண்டு நீங்கிய சாதகன் ஞான கண்ணால், எது பாசத்தை விடுத்து பசு அறிவை விடுத்து அவன் அருளால், ஞானக்கண் என்பது அவன் அருளால் காண்பது. ஞானக்கண்ணால் சிவத்தை கண்டான். எங்க முன்ன சொல்லப்பட்ட இடத்துல அந்த பதிஞானத்தினாலதான் நாம இது அசத்து இது அசத்து என்று அறிய முடியும். 8ஆம் நூற்பால குரு வந்துட்டாரு, உபதேசம் செய்துட்டாரு. உபதேசம் செய்ததன் விளைவாக அந்த ஆன்மா அந்த சாதனையில நிக்குது. சாதனை நிற்கும் பொழுது அசத்தாய் உள்ள வண்ண பேதங்களை அசத்து என்று அறிந்து நீங்குகிறது. ஏன்? அதனால உபதேசத்தினுடைய கருணை. அது உபதேசம் இல்லாம நீங்க முடியாதுங்க. அறிந்து கொள்ளலாம், நீங்க முடியாது. நாம் நேற்று சொன்ன மாதிரிதான், நீங்க குருநாதனுடைய உபதேச மந்திரம் தான் அதிலிருந்து நம்மளை கொண்டாந்து வெளியே கொண்டு வருமே அன்றி இல்லைன்னா அறிந்து வைத்துக் கொள்ளலாம், நீங்க முடியாது. நம்ம எல்லாரும் பலவற்றை அறிந்து வச்சிருப்போம், ஆனா நீங்குகிற வாய்ப்பு இல்லாம இருக்கு. எதனாலும் கேட்டா அந்த குருவினுடைய கருணை இல்லாததுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். எனவே அசத்தை அசத்து என்று கண்டு நீங்கிய சாதகன் ஞான கண்ணால் சிவத்தை கண்டான். அவ்வாறு கண்ட அவ்விடத்தில் வாசனாமலம் வந்து தாக்காது இருத்தற் பொருட்டு திரு ஐந்தெழுத்தை முறைப்படி கணிக்க என்றார். முறைப்படி கணித்தல் வேண்டும் அப்படின்னு குறிப்பு சொல்லிட்டார். சரி, எது போல ஒரு அதுக்கப்புறம் மேற்கோளுக்கு அப்புறம் ஏது சொல்ல பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகான குறிப்பு பாருங்க. இவ் ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும், அந்த வச்சுங்க, பிரகாசித்தும் ஞானம் வந்துருச்சாயா, வந்துருச்சியா, அப்படி பிரகாசித்தும் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழுவை போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால் அது நீக்குதற்கு என கொள்க. என்னமோ சொல்றீங்க ஐயா அப்படின்னு தோணுதா இல்லையா? பாருங்க, அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழுவை போல, வேம்பு தின்ற புழுவை போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால், இதுவரைக்கும் எதுக்குள்ள கடந்ததோ அதையே திரும்ப நோக்குமா, நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால் அது நீங்குதற்கு என கொள்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஏதோ வந்தோம், உபதேசம் கிடைச்சது, மந்திரத்தை சொன்னோம், ஞானம் பிரகாசித்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஞானம் வந்துருச்சியா, நமக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கும் போலதான் இருக்குது அப்படின்னு நாமளே கொஞ்சம் காலத்தை தூக்கி விடுற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்புறம் என்னாச்சுனர், அப்போ என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல அனுபவிக்கிற மாதிரி இல்லையேயா. எது
இந்த பூரி சாப்பிட்ட மாதிரி, பொங்கல் சாப்பிட்ட மாதிரி, வடை சாப்பிட்ட மாதிரி இந்த சிவஞானம் வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க. ஒன்னும் இருக்கிற மாதிரியே காணுமே. அது மாதிரி இது இல்லையே. எது மாதிரி இல்லை? அதான் உலகம் இருக்குது இல்லைங்களா? உலகத்தை பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது, அனுபவிக்கும் போது எவ்வளவு அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியலீங்க. ஏன் எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது. எனக்கு ஞானம் வந்துருச்சானே டவுட்டாவே இருக்கு. இப்படிலாம் உயிர் தடுமாறும் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னாரு. இதுக்கு என்ன உதாரணம் தெரியுங்களா? ஒரு புழு இருக்கிறது, வேப்ப மரத்திலேயே இருந்து வளர்ந்த புழு. ஒரு காத்து அடிச்சு நேரா போய் அந்த காத்து அடிச்சோடனே போய் கரும்புல விழுந்துருச்சு. இது என்ன பண்ணுச்சு? வழக்கமா அந்த வேப்பம் பழத்தை சாப்பிட்ற மாதிரியே கரும்பை சாப்பிட்டுச்சு. உடனே ஐயா இது அது மாதிரி இல்லை. எது மாதிரி இல்லை? வேப்பம்பழம் மாதிரி இல்லைங்குது. ஏன்? அதை கசப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின இந்த புழுவுக்கு இனிப்பை கொடுத்தா இனிப்பு இனிப்பாவே இல்லை. அதை தான் நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால். நாம பூரா இன்னைக்கு வரைக்கும் நாம கண்ணு காது மூக்கு வாயின்னு பூரா அழுக்கே நுகர்ந்த உயிருக்கு சுத்தமான சிவத்தை கொடுத்தோன்னே எனக்கு உலகம் இனிப்பாவே இல்லை, சிவம் இனிப்பாவே இல்லை. அவருக்கு இனிப்பா இருக்குது. தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் அவருக்கு. நமக்கு இன்னும் ஒன்றுமே காணுங்களே அப்படின்னு நிக்கல. அதை தான் இங்க சொல்றார். அப்படி ஏதுவினுடைய பொருள் பாருங்க. வேம்பு தின்ற புழு அதனை நீத்து கரும்பினில் தலைப்பட்டு அதன் சுவை தெரிந்துளி பயிற்சி வயத்தான். ஏற்கனவே சாப்பிட்ட பழக்கத்தினால ஆர்ந்தன நோக்கி வேம்பின் சுவையை நோக்கி நிற்குமாறு போல எனக்கு திரும்பி கொண்டு எனக்கு அங்கேயே விட்டுடுங்க. நீங்க நான் சும்மா நம்ம பகுதியில் சொல்வது உண்டுங்க. இந்த தறி பட்டறைன்னு சொல்லுவாங்க. வேட்டி துணியெல்லாம் நெய்யறதுக்கு தறி பட்டறை, பவர் லூம்ஸ் அப்படின்னு சொல்லுவது. டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டே கிடக்கும். இது பக்கத்தில் இருக்கிற குடி இருக்கிறவனுக்கு கொஞ்ச நாள் ரொம்ப இடையூறா இருக்கும். கொஞ்ச நாள் அதுதான் தாலாட்டா இருக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு அந்த சத்தம் கேட்கலாம் தூக்கம் வராதுங்க. என்னது? என்னடா இன்னைக்கு பௌர்ணம் ஸ்ட்ரைக்கு லீவு, அதனால ஓடலைன்னா ஐயோ நீங்க தூக்கமே. ஏன்? டப்பு 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 டப்புன்னு அடிச்சா தான் ஏன் தூக்கமே வரும் அப்படின்னு. இப்ப ஒரு மலர் அங்காடியில் இருக்கிறவனுக்கு அந்த வாசனை இல்லைன்னா தூக்கம் இருக்காது. கருவாட்டு கடையில் இருக்கிறவனுக்கு அந்த வாசனை இல்லைன்னா தூக்கம் இருக்காது. ஏன்? அவனுக்கு அதுதான் வாசனை. அப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஒன்றுல பழகிட்டோம்னா அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வானா வரவே மாட்டோமே. பழக்கம்தான் வழக்கமாகிறது. பிறகு வழக்கம் பழக்கம் ஆயிடுச்சு. பழக்கம் வழக்கமாயி வழக்கமே பழக்கமாயிருச்சு. இப்ப என்ன விடவே முடியாதுங்க. நீங்க வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, இதெல்லாம் என்னால விட முடியாது. அப்படிதான். அதான் நோக்கிற்றை நோக்கி நிற்கும். அதுக்கு தான் என்ன சொன்னாரு? உயிர் எப்பவும் திரும்பி அங்க பின்னாடி பக்கம் போயிடுமையா? அது போகாம இருக்கணும்னா 5 எழுத்து மந்திரத்தை சொல்லு. எனக்கு இப்ப இது உலகம் நிலையில்லாது என்று தெரிந்து கொண்டேன். சரி, அப்ப நான் தெரிந்த நான் திரும்பி அந்த பக்கம் போகக்கூடாது இல்லையா? போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மந்திரத்தை சொல்லு. அது ஒன்றை தவிர வேற வழி இல்லை. அதுதான் இப்ப சொல்ல போற. பாருங்க, இந்த பாவனை உங்களை அந்த இடத்துல கொண்டு விடும். இதுல இன்னொரு குறிப்பு இருக்குதுங்க. ஆழமான குறிப்பு என்ன தெரியுங்களா? பாசம் ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் 5 எழுத்தை. சூத்திரத்தை நான் சொல்றேன். உனக்கன் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணின் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்து ஒருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் 5 எழுத்தேன்னு சொல்லிட்டார். இப்ப அந்த பாசம் ஒருவன் சொன்னார் பாருங்க, அது ஒரு ஆழமான குறிப்பு. என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டா, மந்திரத்துல 5 எழுத்து மந்திரத்தை பல வகையா சொல்வதும். நம சிவாய, சிவாய நம, அப்புறம் ஓம் சேர்த்து ஓம் நம சிவாய, அப்புறம் ஓம் சிவாய நம 2 முறை, 4 ஆகி போச்சு. இன்னொன்னு, இத பூசைக்குள்ள போகும்போது அந்த மந்திரத்தோட பீஜ எழுத்துக்களை சேர்த்து சொல்லுவாங்க. ஹாம் ஹம் ஹம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 எழுத்தா மாறிடும். ஆக 3 எழுத்தா சொல்லலாம். ஓம் சிவாய அப்படின்னு 4 எழுத்து. சிவய சிவ அப்படின்னு போட்டீங்கன்னா எழுத்து வடிவத்துல 3 தான். சிவய சிவ 3 எழுத்து தான். ஆனா 5 எழுத்து அதுக்கு பேர்.
சிவய சிவ. சிவ சிவ 2 எழுத்து தான், ஆனா அதுக்கு 5 எழுத்து தான் பேர். சி 1 எழுத்து, ஆனா 5 எழுத்துன்னு அதுக்கு பேர். எனவே சி என்று எழுதலாம், சிவ சிவன் எழுதலாம், சிவய சிவன் எழுதலாம், சிவாய நம என்று எழுதலாம், ஓம், அதுக்கப்புறம் நம சிவாய, இதெல்லாமே 5 எழுத்து தானுங்க. ஆனால் அதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. இது தூல பஞ்சாக்கரம், அது சூக்கும பஞ்சாக்கரம், அது அதிசூக்கும பஞ்சாக்கரம், அது காரண பஞ்சாக்கரம், அதிகாரண பஞ்சாக்கரம் அப்படின்னு அதை வகைப்படுத்திடுவாங்க. சரி, இதுல முத்திக்குரிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் பயந்து கூடாது, அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. சிவாய நம அல்ல, சிவய சிவதான் முத்திக்குரிய மந்திரம். சிவய சிவ, இதுதான் முத்தி பஞ்சாக்கரம் என்று பெயர். இந்த மந்திரம் எப்ப கணிக்கலாம்? குருநாதர் உங்க காதல் இந்த மந்திரத்தை சொல்லணும். எப்பயா சொல்வார்? நாளை காலையில் போய் குருநாதர் கேட்கிறோம், சாமி நான் முத்தி பேருக்கு போகணும், எனக்கு முத்தி பஞ்சாக்கரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரா என்ன? சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாரு? முதல்ல உங்களுக்கு உலகத்தின் இருப்பு தெரியணும். முதல்ல இறைவன் ஒருத்தர் இருக்கானா? சத்தியமா இருக்காயா? சரி, பாசமுங்கிற ஒண்ணு இருக்கா? இருக்கு. உயிர்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு. இந்த இருப்பு தெரிந்து கொள்வதற்காகத்தான் முதல்ல நமசிவாய என்ற மந்திரம் உபதேசிக்கப்படுகிறது. மறந்துடாதீங்க. 5 பொருள் உண்டு, அது முதல் உங்க அறிவுக்கு புலப்படணும். அதுல ஆழமான நம்பிக்கை பிறக்கணும். இந்த உலகத்தில் 5 பொருள் உண்டு. சிவம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, கர்மம் இருக்கிறது, மாயை இருக்கிறது. சரி, இந்த 5ல எதை விடணும், எதை பெறணும்? அவன பாசத்தை விடணும், பதிய பெறணும். இந்த உண்மை எப்ப புலப்படும்? மந்திரம் மாறுனா. மந்திரம் எப்ப மாறும்? 2வது பூசைக்கு வந்தீங்கன்னா மந்திரம் மாறும். முதல் உபதேசத்துல மாற்றம் இருக்காது. நமசிவாய தான் பெரும்பாலும் உபதேசமா இருக்கும். யாருக்காவது விதி விலக்காக முதல் முறையே சிவாய நம என்ற மந்திரம் உபதேசமாக கிடைக்கலாம், அது விதி விலக்கு. நீங்க விதின்னு சொல்லக்கூடாது, விதி விலக்கு. விதி என்பது முதல்ல குருநாதன் செவியில மந்திரம் சொல்றத வெளியே சொல்லக்கூடாது. நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐயா, நாங்க பாடம் நடத்துறோங்க, இது உபதேசம் அல்ல. எனவே நான் சொல்வது என்ன ஆகாது? சட்டமாகாது. குருநாதன் சொன்னாதான் அது சட்டம், அப்பதான் அது மந்திரம் வேலை செய்யும். நாம சொல்வதெல்லாம் மந்திரம் வேலை செய்ய இருக்கிறது, சொல்ற வேலை தான் எங்க வேலை. அது உங்க குரு வழியாத்தான் காதுக்குள்ள போகணும், நினைவு கொள்ளுங்க. சரி, இப்ப சிவாய நம, சிவாய நம, சிவாய நம அப்படின்னு சிந்திக்க தொடங்கினா என்ன ஆகும்? உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும். முதல்ல நமசிவாயன்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இறைவன் இருக்கிறான், அவன் திருவருள் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, மாயை கண்மம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு அறிவுக்கு எட்டும். எட்டறக்காக தான் அந்த மந்திரம். எட்டின பிறகு என்ன தோணும்? சீவாவை பிடித்து கொள்ள வேண்டும், நாமாவை விட்டுவிட வேண்டும். சீவாவை பிடித்து கொள்ள வேண்டும், நாமாவை விட்டுவிட வேண்டும். இதுதான் சிவாய நம. நீங்க சிவாய நம, சிவாய நம மந்திரம் கணிக்க கணிக்க என்ன உணரணும் உங்க அறிவுக்குள்ள? உடம்பின் மீது இருக்கிற பற்றை விட்டுவிட வேண்டும், உலகத்தின் மீது இருக்கிற பற்றை விட்டுவிட வேண்டும் என்று கணிக்க தொடங்கும். ஆனா நம்ம மந்திரம் படிச்சுக்கிட்டு என்ன கேட்போம்? சிவாய நம்ம சொல்லிட்டு வைத்த வலிக்குதுப்பா இல்லையா? ஏன் உடம்பு பற்ற விடத்தான் என் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வைத்த வலிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயோ, அப்ப இந்த மந்திரம் சொன்னா வைத்த வலி போகாதா? போகாது. ஏன் வைத்த வலி போற மந்திரம் இது இல்ல. ஏன் பிறவியே போற மந்திரம் இது. இது நீங்க வைத்த வலி போற மொத்தமே வயிறே போயிரு, வைத்த வலி போயிருல அப்படின்னு தானே சொல்லணும். அப்ப இந்த மந்திரத்தின் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 பொருளில் 2 பொருள் இருக்கிறது, பற்றிக்கொள், 2 பொருளை விட்டு விடு. இதுதான் சிவாய நம என்ற இடத்துல. அப்ப நீங்க யா முதல்ல சொல்லும்போது கடைசியில் இருந்துச்சு, நம சிவாய கடைசியா இருந்துச்சா? இப்ப மந்திரம் மாறும்போது யா 3ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. 5ஆம் இடத்துல இருந்த எகரம் எங்க வந்துருச்சு?
மூன்றாம் இடத்துக்கு வந்துருச்சு. நான் ஜோசியம் சொல்ல நினைச்சிருக்க கூடாது. 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம் அந்த இடமெல்லாம் இல்லைங்க. இது 2ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. இப்ப யா நிக்குது. இப்படி பார்த்தோம்னா சீவா நிக்குது. இந்த பக்கம் பார்த்தா நாமா நிக்குது. இப்ப நாமெல்லாம் பெரும்பாலும் அங்கதான் நிப்போம். ஏன்? ரெண்டுக்கும் தலையை காட்டிட்டு இருக்கிறது. நம்ம அடியார் கூட்டத்தோட வந்தோம்னா நெத்தியில பளிச்சுன்னு பூசு, அப்புறம் உத்திராக்க மாலை எடுத்து வெளியே தெரியுற மாதிரி போட்டுக்க, அப்புறம் அப்படியே சிவசிவான்னு வா. சரி, இதை முடிஞ்சாச்சு. நாளைக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எங்க பக்கத்துலதான் ஒரு மால்ல வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணும்? திருநீர் எடுத்து இப்படி தொட்டு வச்சுட்டு அப்படி ஊதி விட்டுட்டு உத்திராக்கம்லாம் தெரியாத மாதிரி போட்டு சட்டைக்குள்ள போட்டு மறைச்சு வச்சுட்டு அப்படியே போய் நின்றுட்டு, நானும் உன் மாதிரிதான். எப்பா நேத்து அங்க அப்படி, அது அங்கப்பா, இது இங்கப்பா. ஏன்? இது சீவா, அது நாமா. அங்க நாமாட்ட போகும்போது அந்த மாதிரி நிக்கணும், சீவாட்ட சீவாமா நிக்கணும். இப்ப நான் யாருன்னு கேட்டா ரெண்டுக்கும் சேர்ந்து நிக்கிற ஆளியா? எனக்கு இது வேணும் அது வேணும். இந்த இடத்துல நிக்கிறோம் இல்லைங்களா? இது 2வது மந்திரம் செய்யற வேலை. இதுல நீங்க நாட்பட உங்களை அறியாம உங்களுக்குள்ள உறுதிப்பாடு வரும். என்ன உறுதிப்பாடு? எங்க போனாலும் நானா தாயா நிக்கணும். எது? நான் யாரு? சிவனடியார். நான் சிவனடியார். என்ன நீ ஆபீஸ் கூப்பிடுறியா? நெத்தி நிறைய திருநீர் பூசித்தான் வந்து நிப்பேன். யோ, இப்பெல்லாம் பூசிட்டு வரக்கூடாதியா, வேலை வேணா வச்சுக்க. நல்லா இருக்குதியா? நீ ஊருக்கு போக என்ன செய்து கூட்டிட்டு போயிருக்கலாம். ஒண்ணு கவலைப்பட, 3 வேளை சோறு போட்டுலாம், உடை கிடைச்சிடும், சாமி எல்லாம் கொடுத்துருவாங்க, தைரியமா வாங்க போலாம். நம்ம கம்பெனியில எல்லா வேலை சாப்பாடு 3 வேளை சோறு உண்டு. தலைவாழை இலை போட்டு சோறு உண்டு. நாமராதிக்கு ஆனா தேவாரம் படிச்சீங்கன்னா 3 வேளை சாப்பாட்டு குறை கிடையாது. தங்குவதற்கு இடத்துக்கு குறை இல்லை, உடுக்கிற உடைக்கு குறை இல்லை. வசதி தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், மற்றபடி எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இப்ப என்னுடைய அடையாளம் நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நான் முன்ன படிச்ச மாதிரி நான் சிவனடியார். நான் சிவனடியார். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு கிறித்துவர் தன்னை கிறித்துவர் என்று காட்டிக்கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை. ஒரு முகமதியர் தன்னை முகமதியர் என்று காட்டிக்கொள்வதில் சிக்கல் இல்லை. ஆனா நாம தான் நம்மளை காட்டிக்கொள்வதில் சிக்கல் இருக்கிறது. நாமளும் விரும்புவதில்லை, இருக்கிற இடமும் விரும்புவதில்லை. அதனால நம்ம நினைக்கிறோம் நம்மள அடக்கியே வாசிச்சுக்குவோம் அப்படின்ட்டுமா இல்லையா? இப்ப நீங்க இது எப்ப உங்களை அறியாம துணிவு வரும்? சும்மா நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன், தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்படி சொன்னா தான் புரியுங்கிறக்கா சொல்றேன். ஒரு தலைவன் தலைவி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு இடையே கொஞ்சம் விருப்பம் வந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க? தொடக்கத்துல யாரு கண்ணிலையும் படாம பார்த்து பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்? யாராவது வந்துட போறாங்க, யாராவது பார்த்துட போறாங்க அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் நாள் ஆச்சு. அப்புறம் ஒரு துணிக்கு வந்தேன். இனி என்னது? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு சொல்லித்தான் ஆகணும். என்ன பண்ணலாம்? 4 பேர் தெரியுற மாதிரியே பேசுவான். நாம சொல்ல நாம போய் சொல்லிடுவான்ல. என்னன்னு? ஏங்க உங்க பையன் அங்கன்னு யாரோ பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறான், அந்த உங்க பொண்ணு என்னமோ பையனை பேசிட்டு, நாளைக்கு வீட்டுக்கு போனேன் கேட்கலாமா வேண்டாமாம்பாங்க. கேட்கட்டுன்னே பேசிட்டு இருப்போம். ஒரு நாள் கேட்பாங்களே, ஆமா நான் அவனை விரும்புறேன், வேற ஒண்ணு வச்சா. அப்ப நீங்க அந்த தொடக்கத்தில் இருக்கும்போது பயந்து இருந்தோம். துணி வந்தோடனே பாத்துக்கலாம் விடு. இப்ப என்னாச்சு? இப்ப அவன்கிட்ட தான் பேசுறேன். என்ன பண்ணுங்கிறப்ப அட கடவுளே கொஞ்சமா பேசு. ஒரு கட்டத்தை தாண்டி என்ன பண்றோம்? ஆமா யாரு போன்ல அவரு தான் பேசுறாரு, அவன் தான் பேசுறான். அவர்லாம் நம்ம காலத்தோட போச்சு. அவன் தான் பேசிட்டு இருக்கிறான். இப்ப பையனை அப்படி சொன்னாதானே அது வேல்யூவான அன்பு. அதுக்கு பேரு. நீங்க சும்மா அவரு பேசுறாருன்னு சொன்னாலும் எடுத்துக்காது. அவன் தான் பேசிட்டு இருக்கிறான், பேசிட்டு வரேன், அட கொஞ்சமா பேசிடி, கம்மியா பேசி அப்படின்னு அம்மா சொல்ல வேண்டி இருக்குது. இப்ப அந்த இடத்துக்கு ஏன் உங்க அன்பை ஒரு கட்டத்துக்கு மேல நிறுத்த முடியல இல்லையா? நான் அவனை விரும்புகிறேன் என்பதை தொடங்கும் போது தயங்கி 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 சொல்ல வேண்டி இருந்துச்சு. ஒரு கட்டத்துல யாருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு துணிஞ்சிட்டுனா இல்லையா? ஏன் என்னால் அவனை இழக்க முடியாதுன்னு எப்ப நான் முடிவுக்கு வந்தனோ நான் சொல்ல தயங்குவது இல்லை. நீங்க அப்படியே சாமிகிட்ட வைங்க. இறைவன் மீது வைக்கிற அன்பை பயந்து 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 மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? துணிஞ்சிட்டேன். நான் சிவனடியார் தாயா, நீ என்ன பண்ணிய பண்ணிக்க அப்படின்னு துணிஞ்சிட்டீங்கன்னா உங்க அடையாளத்தை நீங்கள் தொலைக்க மாட்டீர்கள். மறந்துடாதீங்க. எப்ப தொலைப்போம்? பயம் இருக்கும்போது தானே தொலைக்கணும்.
இவன் தான் என் தலைவன் அப்படின்னு உங்க நெஞ்சுக்குள்ள எப்ப உறுதிப்பாடு ஏற்படுகிறதோ அப்ப என் அடையாளத்தை நான் தொலைக்க ஒருபோதும் விரும்ப மாட்டேன். சும்மா நான் ஒரு குறிப்புக்காக சொல்றேனுங்க. இந்த சுய புராணம்லாம் எப்போ சொல்லக்கூடாது, இந்த இன்ஸுக்காக சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு முறை பிரான்ஸ்ல ஒரு சின்ன வழிபாட்டுக்கு அழைப்பு வருது. நானும் என்னுடைய அன்பர் 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணுறோம். ஏன்னா எனக்கு அப்ளை பண்ணுறது எங்கள் 2 பேர்த்துக்கு நண்பர். அவர் வீடு புதுமனை புதுவிழா, வீட்டை அவர் அங்கே கட்டிட்டார். நீங்கள் எதாவது தமிழில் வந்து பண்ணித்தரணும்னு கூப்பிட்றாரு. சரி போயிட்டா போகுது, பிரான்ஸ் இது போய் சுற்றி பார்த்து அப்படின்னு சரி போகலான்னு. நானும் அப்ளை பண்ணுறேன், அவர் அப்ளை பண்ணுறார். என் கூட இருக்கிற அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, திருநீர்லாம் வச்சுக்கல. ஏன் இல்லை, அது ஃப்ரான்ஸு, போட்டோவில் இது எடுத்து அதனால ஏதோ ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் என்ன பண்ணார், சும்மா திருநீர்லாம் வைக்காமலே ஒரு அப்ளை பண்ணிட்டார் விசாவுக்கு. நான் போனேன், திருநீர் வச்சுட்டு தான் போகணும். போய் உட்காந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு நல்லா திருநீர் கழிச்சு வச்சுட்டு உட்காந்தாச்சு. 2 பேரும் அப்ளை பண்ணுங்க. அவருக்கு வரல, எனக்கு வந்துருச்சு. விசா அவருக்கு கிடைக்கல. அவன் அதிர்ச்சி, இது அண்ணா என்னண்ணா உங்களுக்கு வந்துச்சு எனக்கு வரலண்ணா, என்னடா பண்ணிட்டு அப்படின்னு. ஏன் நான் இப்படியே தான் போவேன், இப்படி விட்டா விடட்டும், இல்லைன்னா நான் என் ஊருக்கு நான் போறேன். என்னுடைய அடையாளத்தை தொலைத்துட்டு உங்க இடத்துக்கு வந்த அவசியம் எனக்கு இல்லை. ஏன், எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. இப்போ அந்த துணி வந்தா தானுங்க நான் பயப்படாமல் இருப்பேன். இல்லை இல்லைங்க, கொஞ்சம் கவர் வெயிட்டாக கிடைக்க அங்கே போனா சரி கொஞ்சம் தொடச்சிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சி போமா இல்லையா. எனக்கு கவர் முக்கியம் இல்லையா, எனக்கு அவர் தான் முக்கியம் நினச்சிட்டேன்னா நான் ஏன் கவலைப்படுறேன். இப்படி வந்தா வரேன், வரலையா வேண்டாம் வச்சுக்க, நீ யாரு, நான் நானா இருந்துக்கிறேன், எனக்கு நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன், வேலை முடிஞ்சு வச்சு இல்லையா. இது எப்போ வரும், நெஞ்சத்துல துணிவு வரணும். என் சிவத்தை என்னால் விட்டு கொடுக்க இயலாது என்ற நினைப்பு உங்க நெஞ்சுக்குள்ள ஆழம் படணும். நாம் என்ன பண்றோம், சூழல் காரணமாக நம்மை விட்டு கொடுக்கணும், நம்ம அடையாளத்தை தொலைக்கணும்னு நினைக்கிறோம். ஒருபோதும் வேண்டியதில்லை. சிவம் கொடுக்காததை யாரும் கொடுக்க இயலாது, சிவம் கொடுப்பதை யாரும் தடுக்க இயலாது. இது உங்க நெஞ்சில் இருக்கணும். பெருமான் இருக்கிறாரியா, போ இந்த அடையாளத்தோடு கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்க மாட்டான வச்சுக்க, நீ எனக்கு வேண்டாம் உங்கள்கிட்டே இருக்கு என்று நீங்க கருதுனா ஒரு மாற்றத்தை நீங்களே அனுபவிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு அமையும். சும்மா இது சிலபஸ் விட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு வந்துருவோம், ஏன்னா இங்க வந்துருவோம். அப்ப நம்ம என்ன கருதணும் கேட்டா, இறைவனை அந்த பாவனையில பார்க்கும் பொழுது நாம 5 எழுத்து மந்திரத்தை சொல்லணும். அப்ப நம சிவாய என்பது ஒரு பயனை தரும், சிவாய நம என்பது ஒரு பயனை தரும். இந்த 2ஐ விட மேலானது சிவய சிவ. இங்க மந்திரத்திலே நாமா போயிடுச்சு. நான் என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிக்கும், மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். நீங்க மந்திரம் சொல்லும் போதே நாமா இல்லைன்னு என்ன அர்த்தம், உடலை பற்றிய பற்றும் உடலால் விளைந்த பற்றும் நீங்கி விட்டது, எங்க மந்திரத்திலே போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடு கட்டணும் சாமி, வீடு கட்டணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்பதும் இடிப்பதும் ஒன்றா போயிடும். சொல்ற மாதிரி படிக்கிறது எதை படிச்சு போட்டு இடிக்கிறான் பாரு, எதை அந்த கணக்கு ஆயிடக்கூடாது. நீங்க நினைவு கொள்ளணும், உங்களுக்கு உலகியல் இன்பம் வேண்டும் என்றால் நமசிவாயத்தை சொல்லுங்க. எனக்கு உலகியல் இன்பம் வேண்டாம் பெருமானே, உன்னுடைய அருள் வேணும்னு நினைச்சீங்கன்னா சிவாய நமக்கு வாங்க. சிவாய நமக்கு வந்துட்டு எனக்கு உலகம் சிறிதும் வேண்டாம், இப்பவே உன்கிட்ட வந்து சேரணும் என்கிற அதிதீவிர அறிவு வந்துமானால் நாமா 2 நீங்கள். இது நாமளா நீக்கி கொள்ள முடியாது, நீக்கி கொள்ள கூடாது. இது என்னையா பண்றது, முதல்ல சமய தீட்சை வாங்கணும். வாங்கி குறைஞ்சபட்சம் 1 வருஷம் அந்த மந்திரத்தை நாடுன்னு சொல்லணும். வாங்கி பத்திரமா பீரோல வச்சுக்கூடாது. நிறைய பேர் வாங்கி பத்திரமா லாக்கர்ல வச்சிருவாங்க. பாஸ்வேர்டு மறந்து போச்சியா, எடுத்துலான்னு பார்த்தேன் பாஸ்வேர்டு மறந்து போச்சு. அந்த மாதிரி தீட்சையை வாங்கி போட்டு நானும் வாங்கிட்டேனே அப்படி பத்திரமா வச்சிருப்பாங்க. வாங்கினா பிரயோஜனம் இல்லைங்க, அதை பயன்படுத்தணும். மந்திரத்தை சொல்லணும். நீங்க சொல்லத்தான் அந்த மந்திரம் போய் உள்ளுக்குள்ள ரசாயன மாற்றத்தை செய்யும். அது என்ன பண்ணும், உங்களை சிவாய நமக்கு கொண்டாந்து விட்டுடும். நான் இன்னும் அதுக்கே வரலையான்னு அர்த்தம், நீங்க அதை இன்னும் ஒழுங்கா சொல்லலைன்னு அர்த்தம். சமய தீக்கையில பெற்ற மந்திரத்தை நீங்கள் நன்றாக கணித்தால் அது உங்களை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாது. அது என்ன பண்ணிடும், தம்பி நீ ப்ரமோஷன் ஆயிட்ட மேல போ அப்படின்னா அது கொண்டு பிடிச்சி அடுத்தடுத்து தள்ளி விட்டுரும் உங்களை.
நீங்கள் வேண்டானாலும் நிற்க கூடாது, அது கூட உங்களை விட்டுடும். அங்கே எங்கே வந்துடுவீங்க? சிவாய நம என்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை நான் எவ்வளவு சொல்லணும்? குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் சொல்லணும். குறைஞ்சபட்சம். சும்மா நினைச்சிட்டீங்களா முத்தி பஞ்சாக்கரம்னா அப்படி சார் இன்னைக்கு பாடம் நடத்தியாச்சு, இனிமேல் இன்னைக்கு சிவசிவ தான் சொல்றது விடுங்க அப்படி போயிடலாம நான் போக முடியாதுங்க, போகக்கூடாது. ஏன்? ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியின் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு எத்தனை டோஸ் கொடுக்கணுமோ அத்தனை டோஸ் கொடுத்தா தான் சிகிச்சை பண்ண முடியும். உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க செய்தி என்ன? சிகிச்சைக்கு முன்னாடி ஒரு மயக்க மருந்து கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மருந்து கூடுனாலும் தப்பு, குறைஞ்சாலும் தப்பு. என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? கூடிருச்சுன்னா நினைவு திரும்பாமலே போயிடும், சிகிச்சை முடிஞ்சிடும், அவர் குணமாயிடுவார். ஆனா அந்த மருந்தினுடைய டோஸ் அதிகமா போயிட்டதுனால கோமாவிலே நின்றுவார். மிக மிக கவனமான ஒரு குறிப்பு, மயக்க மருந்து ஊட்டுதல் ரொம்ப ரொம்ப குறிப்பானது. ஒருவேளை குறைஞ்சதுன்னா சிகிச்சை பண்ண வலி எடுத்துடும், வேதனை ஆயிடும். அப்ப அளவு அறிந்து ஊட்டணுமா இல்லையா? ஒரு சிகிச்சைக்கே உங்க கெப்பாசிட்டி என்ன, உங்க உடம்பினுடைய தகுதி என்னன்னு பார்த்து அந்த மயக்க மருந்த ஒரு லிமிட்டுக்கு கீழேயோ மேலேயோ போகாம அளவறிந்து ஊட்டுவது போல நோய்க்குரிய நமக்கு மருந்து அளவறிந்து ஊட்டணும். நீங்க பாட்டுக்கு இது தீக்குன்னு சொல்லி இது மயக்கம் தானே, இன்னொரு சேர்த்து இருக்குன்னு சேர்த்து விட்டீங்க, கோமா விட்டு திரும்பி வர மாட்டோம். அது போலதான் உங்க உங்க அறிவுக்குள்ள பூரா உலகத்து மீதே பேராசை. ஆனா மந்திரம் மட்டும் சிவாய நம்ம சிவய சிவ சொல்ல நினைச்சீங்கன்னா செல்லாது, மறந்துடக்கூடாது. யார் ஒருவருக்கு இந்த பிறப்பிலேயே முக்தி வேண்டும், நான் இன்னொரு தாயின் கருப்பைக்கு செல்லக்கூடாது என்ற வேட்கை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தாங்க முக்தி பஞ்சாக்கம். அந்த எண்ணம் உங்க அறிவுக்குள்ள வரணும். ஆசைப்பட்டா போதாது, ஆசைக்குரிய அறிவும் அறிவுக்கேற்ற செயலும் அமையணும். அந்த விருப்பம் உடையவருக்கு தான் இந்த முத்தி பஞ்சாக்கரம் உபதேசமாக கொடுக்கப்படும். அதனாலதான் என்ன பண்றாங்க, சமயம் கொடுத்து சிவபூசை கொடுத்து 3ஆம் நிலை தீக்கைய பார்த்து பார்த்து மெல்லத்தான் கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது. நீங்க போய் நாளைக்கு யார் உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறாரோ அவர்கிட்ட போய் கேளுங்க, கொடுத்துருவாங்களா பார்க்கலாம். எப்போ தீக்க வாங்குனீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, சரி சொல்லிட்டீங்கன்னா போங்க, நான் சொல்கிறேன் போங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு குருநாத் அவங்க அறிவுக்குள்ளே இறைவன் உணர்த்தணும், அந்த உயிருக்கு உணவு கொடுத்துருப்பான்னு சொல்லணும், அப்போ தான் அவர் கொடுப்பார். சும்மா கிடைக்கிறது நீங்கள் முத்தி பஞ்சாக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிவத்தை நேசிக்கிறீங்களோ அதை பொறுத்து அவர் அறிவில் உணர்த்துவார் பெருமா. நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொன்னால் சரியா போயிடுமா என்ன? அப்படிலாம் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. உங்க அறிவுக்கு அந்த உபதேசத்தை கொடுப்பதுக்கு சிவம் தீர்மானிக்கணும். அப்ப நமக்கு முக்தி வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நாம 2 நீங்கின மந்திரத்தை பெறணும். அப்ப சிவய சிவ என்ற மந்திரம் உபதேசமாக என்னைக்கு வாய்க்குதோ அன்னைக்கு நீங்க முடிவெடுத்துக் கொள்ளலாம், இந்த பிறவி எனக்கு கடைசி. அது வரைக்கும் தம்பி செத்து செத்து பிறந்தாவணும் மறந்துடாதது, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சமயம் வாங்கிட்டோம், சரி ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் முடிஞ்சிச்சு, பூசையில் இருக்கிறோம். எவ்வளோ ஆச்சு? 4-5 வருஷம் ஆச்சு. இன்னொரு 4-5 வருஷம் காத்திருக்கோம். காத்திருக்குன்னு என்ன அர்த்தம்? மந்திரத்துக்கு கொஞ்சம் சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு திறக்கப்படும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த வாய்ப்பு நேற்று படித்த மாதிரி தான், மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்து அப்புறம் போகலாம். ஏன் சாலோக சாமீபத்துக்கு போயிட்டு அப்புறம் கீழே வந்து நற்பிறப்பில் உதித்து நற்சாதில் வந்து உதித்து பிறகு குருவின் உபதேசத்தை பெற்று அப்புறமே சாயுஜ்யத்துக்கு போகலாம். போக மாட்டாமலாம் இல்லை, கொஞ்சம் தாமதம் ஆகும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம 2 பாட்டை பாடினாவே முத்தி பெற்றுடலாம், இதை பண்ணா இல்லவே இல்லைங்க. இங்க சொல்லப்பட்ட நுட்பம் என்னன்னா, முத்தி பஞ்சாக்கரத்தை கணிக்கின்ற பக்குவம் வாய்க்க வேண்டும். அப்பதான் அந்த உயிருக்கு நிலை. இதைத்தான் மணிவாசக பெருமான் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதான
இந்த வரிக்கு என்ன உரை தெரியுங்களா? உடையாள் வகரம், உடையான் சிகரம், உடையால் நடுவுள் நீ இரு. 2 வாவுக்கு இடையே ஒரு சி இருக்கிறது, 2 சீக்கு இடையே ஒரு வா இருக்குது. எப்ப எழுதி பாருங்க எங்க வரணும்? சிவைய சிவன் எழுதுங்க. சிவைய சிவன் எழுதினா தான் 2 சீக்கு இடையில ஒரு வா இருக்கும், 2 வாக்கு இடையில ஒரு சி இருக்கும். சரி, இப்படி இருக்கிற அமைப்புல நான் நடுவில் இருவீரும் இருப்பதானா, நீங்க அதை வேற மாதிரி பொருள் வச்சு கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடையாள் உந்தன் நடுவு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அப்படி எடுக்கணும் பொருளை. அடியே நடுவுள் இருவீரும், இந்த பக்கம் திரும்பினா சி, இந்த பக்கம் திரும்பினா வா. ஏன் எனக்கு உலகம் காட்சிப்படாது? ஏன் இப்படி பார்த்தா அருள் தெரியும், இப்படி பார்த்தா சிவன் தெரியும். இந்த பக்குவம் உயிரினுடைய அறிவுக்குள்ள நிகழும். இப்ப நமக்கு அப்படியே தெரியுதுங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒண்ணு தெரியுது, இந்த பக்கம் பார்த்தா தெரியுது, எல்லாம் வேறு வேறு வண்ணம் தானே தெரியுது நமக்கு. அப்ப ஏன் என் அறிவு இன்னும் பக்குவம் ஆகவில்லை? திருவருளாவே தெரியணும் அல்லது சிவமா தெரியும். இந்த நிலைதான் அந்த ஒரு வரியில் உணர்த்தப்படுகிற நுட்பமானது. எனவே அந்த பாடல் முத்தி பஞ்சாக்கரத்தை உணர்த்துகிறது. நான் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? மாணிக்கவாசர் கேட்கிற, சாமி எனக்கு முத்தி பஞ்சாக்கரத்தை நீ கொடுத்திருக்கிற, நான் அந்த நெறியில நிக்கிறேன், நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? அடுத்த வரியை சொன்னாரு, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். என்ன தொண்டர் கூட்டத்தின் நடுவுல கொண்டு நீ உட்கார வச்சுட்டீங்கன்னா நான் முடிவு பண்ணிக்குவேன், நான் இருக்க நீங்கள் இருவீரும் என் இருபுறம் இருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். அதனாலதான் அடியார் கூட்டம் காட்டாயே செத்தே போனா சிரியாரோ. நீ அடியார் கூட்டத்தை காட்டாம போயிட்ட உலகம் சிரிக்கும் ஐயா, சிரிக்கும். அப்படின்னு எவ்வளவு பெரிய குறிப்பு அந்த பாட்டுக்குள்ள உணர்த்தப்படுகிறது நினைச்சு பாருங்க. முத்தி பஞ்சாக்கரம் தான் முத்தி பெற்றை தரும். அதுக்கு போகணும்னா படிப்படியா தாங்க போகணும். ஒரு படி ஏறணும், 2வது படி ஏறணும், 3வது படி இப்படி ஒவ்வொன்றா தான் ஏறினா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த இடத்துக்கு போறவங்களுக்கான பாட்டு. இதை சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நமக்கான பாட்டு இல்லை போலதே. அதுக்காக சொல்லலைங்க, இந்த இடத்துக்கு நீங்களாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்க இன்னும் பழைய இடத்துலயே நின்றுட்டு இருக்காதீங்க. வேம்பு தின்ற பொடுவை போல நோக்கி நிற்கும் ஆதலால் என்று சொல்லி இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்காதீங்க. ஒரு சிவானந்த இன்பம் காத்திருக்கிறது, பருகுவதற்கு வாரீர் அப்படின்னு அரை கூவல் விடுக்கிறார். அதுதான் நம்முடைய பெருமக்களுடைய வாக்குல புலப்படுகிறது பாட்டு. நீ இதுக்கப்புறம் இந்த பாட்டை நீங்க பாருங்க. இதுக்கு அடுத்த பத்தி படிக்கிறேன், அப்படியே பாருங்க. அதாவது 150வது பக்கத்துல அதை கீழே பாருங்க. முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக கணித்தால், நான் படிக்கிற பக்கம் 150வது பக்கம் 2வது பத்திங்க. முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக கணித்தால் வாசனாமலம் நீங்கும் என்பது இப்பகுதியின் கருத்தாகும். வாசனாமலம் நீங்கணும்னா முத்தி பஞ்சாக்கரம் கணிக்க வேண்டும். சரி, உயிர் தன்னை ஐம்புலன்களின் வேறாக கண்டது 8ஆம் நூற்பாவில். அவ்வாறு கண்ட காட்சி நிலைவரும் பொருட்டு அசத்தாய் உள்ள நிலம் முதல் நாதம் ஈராக உள்ள பாச உலகத்தை அசத்து என்று கண்டு, இந்த உடம்பு நான் அல்ல, இந்திரியம் நான் அல்ல, பிராணன் நான் அல்ல என்று ஒவ்வொன்றாக கண்டு நீங்குதல். எனவே அசத்தாய் உள்ள நிலம் முதல் நாதம் ஈரா உள்ள பாச உலகத்தை அசத்து என்று கண்டு அதிலிருந்து நீங்கிய போது பதிஞானம் உண்டாகும். எப்ப பதிஞானம் உண்டாகும்? இந்த 36 தத்துவங்களும் அசத்து என்று அறியணும், அறிந்து நீங்கணும். நீக்கம் என்பதற்கு பற்று அற்று நிற்றல், அதன் மீது பற்று இல்லாமல் இருக்கணும். உடம்பை பேணுதல் வேறு, உடம்பின் மீது பற்று கொள்ளுதல் வேறு. ரெண்டுக்கு வேறுபாடுங்க. புரியுற மாதிரி சொல்றேங்க. சாப்பிடுதல்னு ஒண்ணு இருக்குது. பசிக்கு சாப்பிடுவது வேறு, ருசிக்கு சாப்பிடுவது வேறு. ருசிக்கு சாப்பிட என்ன பண்ணும்? இலை நிறைய இருக்கும், வகை வகையா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அப்பதான் எனக்கு உள்ளே இறங்கும். ஏன்? என்னது இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு 1000 கேள்வி இருக்கும். பசியாருக்கு சாப்பிடணும்னா
எதையோன்னு வச்சா போதும். ஏன் கொஞ்சோண்டு சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். ஏன் சாப்பிட பிறகுல நான் பிறந்ததுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உடம்பு கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். உடம்புக்குன்னு சில இயல்பு இருக்கிறது. ஏன் இது பூராமே ரா மெட்டீரியல் பூரா மாயை. இந்த மெட்டீரியல் ஆராய்ச்சி பார்த்தா எல்லாமே மாயை. அது பூரா எப்படிப்பட்டதோ அதுக்கான இயல்புன்னு ஒன்று இருக்குது. அது தேயும். நீங்க மாயைங்கிற பொருள் என்னாகும், தேயும். தேய்ஞ்சுன்னா என்ன ஆகும், வயசாச்சுன்னா கால் தேயத்தான் செய்யும், முட்டி தேயத்தான் செய்யும். நடந்து நடந்து பழக்கிட்டோம். அப்ப நடந்ததுக்கான தேய்மானம் வருமா வராதா? வண்டியை வாங்கிட்டு வந்து வீட்டிலே காரை நிறுத்திக்கிட்டோம்ங்க, எடுக்கிறதே இல்லை, டயர் தேயவே இல்லை. சரிங்களா? ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறோம்னா என்ன ஆகும், சீக்கிரம் டயர் தேயத்தாயும் மாற்றித்தான் ஆகணும். நீங்க பயன்படுத்தினா தேயும் இல்லவா? இதுதானே இலக்கணம். கிரைண்டர் இருக்குதுங்க, வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டி தோசை சுட்டு கொடுத்தாங்க, என்னாச்சு, கிரைண்டர் அப்படியே இருக்குது. ஏன் தேயவே இல்லை. ஆனா நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சு என்ன ஆகும், கல்லும் தேயும் உரலும் தேயும், ரெண்டும் தேயும் இல்லை. தேஞ்சது தான் நல்லா பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். வீட்டுக்கு போனீங்கன்னா அவசியம் கவனிச்சு பாருங்க. ஏன் வீட்டுல பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம்? கிச்சன்ல போய் கிரைண்டரை பார்த்தா இவங்கெல்லாம் மாவாட்டி தோசை சுடுவாங்க போல இருக்குது. இல்லைன்னா கடையில வாங்கிட்டு வந்து தோசை சுட்டு சாப்பிடுவாங்க போல இருக்குது. வேலை முடிஞ்சு போச்சு. பயன்படுத்தினா தேயும். இந்த உடம்பை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எனவே காது தேயும், கண்ணு தேயும். ஏன் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நாளாக கண் பார்வை குறையத்தான் செய்யும், கால் முட்டி தேயத்தான் செய்யும். இதெல்லாம் இதனுடைய இயல்புன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை விட்டு போட்டு எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, என்ன வலிக்கும் தான் செய்யும். ஏன் இது மாயாகாரியமான தத்துவ கூட்டம். நோய்க்கு இடமான உடம்பு. நோய்க்கு இடமான உடம்புக்கு நோய் இல்லாம என்னங்க இருக்கும்? குப்பை தொட்டிக்கு போய் என்னங்க தேடினா என்ன இருக்கும்? குப்பை தான் இருக்கும். குப்பை தொட்டிக்கு போய் தேடணும்னா வேற ஏதாவது இருக்கும் போது இல்லையே. அது மாதிரி இது எப்படி நோய்க்குரிய குப்பை? நான் சொல்லலைங்க, நான் சொல்லிக்க. திருவிளையாடல் புராணம் சொல்லுது, எடுத்து படிச்சுப்பாரு. இந்த உடம்பை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்றாரு, டஸ்ட்பின். குப்பையெல்லாம் போட்டி வைக்கிற குப்பைன்னு தான், குப்பைக்கான கலன் தான் சொல்லு. கொள்கலன். என்ன கொள்கலன்? குப்பையை வச்சுக்கிற நோய்க்கு இடமா இருக்கிற கொள்கலன். அப்படிதான் பாடியிருக்கிறார் திருவிளையாடல் புராணத்தில் காண்க. சரி, இங்க வந்துருவோம். எனவே பஞ்சாக்கரம் என்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் போது முத்தி பஞ்சாக்கரத்தை கணித்தல் வேண்டும். எப்படி கணிப்பது பாருங்க. எனவே அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ள அசத்தை அசத்து என்று கண்டு அறிந்து நீங்கிய போது பதிஞானம் உண்டாகும். உயிரின் அறிவிடத்தில் சிவத்தின் இயல்பு தோன்றிற்று. ஐம்புலனுக்கு வேறாக உயிர் தன்னை காண்பதும் உலகத்தை அசத்தி என்று கண்டு சிவஞானத்தை காண்பதும் ஆகிய இரண்டும் சிவானந்த பேரின்பத்தை அடைவதற்கு சாதகமாகும். சாதகமா நிற்கும். சரி, அவ்வாறு சாதிப்பது உயிராகிய ஆன்மாவே ஆகும். அவ்வாறு சாதித்த உயிருக்கு வேறு ஒன்று உள்ளது என்பது உணர்த்தப்பட்டது. வேம்பின் கசப்பை தின்ற புழு அதனை விடுத்து கரும்பின் இனிய சுவையை சேர்ந்து நுகரும். கரும்பின் இனிய சுவை அறிந்தாலும் பயிற்சி வயத்தால் பழகிய பழக்கம் காரணமாக வேம்பின் கசப்பையே மீண்டும் தேடி செல்லும். அதுபோல சாதகங்களை செய்து நிறைவேறிய உயிருக்கு அச்சாதனங்களால் சிவஞானம் விளங்கிய போதும் முன் பற்றியிருந்த ஐம்புல நுகர்ச்சியை பயிற்சி வயத்தால் நாடி செல்லும். அத்தகைய வாசனா மலம் நீங்குதற்கு முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக கணிக்க வேண்டும். வாசனாமலம் தாக்காம இருக்கணும்னா முத்தி பஞ்சாக்கரத்தை முறையாக கணிக்க வேண்டும். எப்படி கணிப்பது? இங்க சொல்ல பெறுவது முத்தி பஞ்சாக்கரம். நினைவு வைத்துக் கொள்ளுங்க. இப்போ அது பூசையை சொல்றார். அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலி செய்து ஓமம்
கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம் அங்கு. இந்த பாட்டில் 5 எழுத்து மந்திரத்தை கொண்டு அர்ச்சிக்கக்கூடிய ஒரு குறிப்பு சொல்லுகிறார். பாட்டுக்குள்ள போவதற்கு முன் ஒரு சின்ன குறிப்பு. என்ன குறிப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல்ல நமக்கு உணர்த்தப்படுகிற செய்தி எவ்வாறு தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறத முறையா சொல்ல போற. இது முதல் பாட்டில் இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நாம் இறைவனுடைய அடிமை என்பதை உணர்ந்து பாருங்க. உள்ளம் அரண் உடைமை, ஆன்மா சிவத்துக்கு அடிமையாகும் முறைமையினை அஞ்செழுத்தால் கண்டு. சிவாய நம என்ற எழுத்திலேயே பார்த்துக்க, சிவா 2 முன் நிற்பது, நாமா பின் நிற்பது, நடுவில் நிற்பது உயிர். எனவே அதை சிகரம் வகரம் யகரம் என்ற முறையில் கண்டு, அதனால 5 எழுத்தால் கண்டு, திரு 5 எழுத்தால் உச்சரிக்கும் விதிப்படி ஆராய்ந்து கண்டு, அதனை இதயத்தில் 5 எழுத்தால் அர்ச்சித்து. இறைவனை என்ன பண்ணணும்னா நெஞ்சில வச்சு அர்ச்சிக்கணும். அர்ச்சிக்கும் போது அங்கு சொல்லப்படுவது மந்திரம், 5 எழுத்து மந்திரம்தான். மறந்துடக்கூடாது. இங்க இப்ப சுவாமியை திருமஞ்சனம் செய்யணும், ஆடை உடுத்தணும், தூபம் காட்டணும், தீபம் காட்டணும், அமுது ஊட்டணும், பிறகு அவரை அர்ச்சிக்கணும். இங்க அர்ச்சிக்கும் போது எந்த விதமான பாடலும் பாடப்படக்கூடாது. நம்ம சில பேர் நீங்க உங்களுக்கு பழக்கத்தில் என்ன இருக்கும், கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு நெஞ்சில சாமி நினைச்சுக்கிட்டு, இப்ப சாமி நான் திருமஞ்சனம் பண்றோம், சிவபுராணம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அல்லது பால் விடுறேன், பாலுக்கான பாட்டு, தயிர் விடுறேன், தயிருக்கான பாட்டு, இப்படிலாம் கருதுறீங்க பாருங்க. அதெல்லாம் பூசை இல்லை. அது பூசைக்கு போறதுக்கு கொஞ்சம் துணை செய், அவ்வளவு. அது பூசை இல்லை. இங்க சொல்லப்பட்டதுதான் அகப்பூசை. எனவே நெஞ்சில வச்சு சிவலிங்கத்தை பூசிக்கணும். பூசிக்கும் போது 5 எழுத்தை தவிர வேற எதுவுமே இங்க சொல்லப்படாது. அப்ப குடங்குடமா பால் விடுறீங்கன்னு என்ன பண்ணும், மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். குருநாதர் சொன்ன மந்திரத்தை சொல்லி சொல்லி அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் நெஞ்சில செய்யும் போது இங்க மந்திரமாக உபதேசித்த மந்திரத்தை சொல்லணுமே ஒழிய அதுக்கு இந்த பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டெல்லாம் இங்க பாட்டுக்கெல்லாம் வேலையில். சரி பாருங்க. அதனை இதயத்தில் 5 எழுத்தால் அர்ச்சித்து, இறைவனை உள்ள தாமரையில் 5 எழுத்தால் அமைந்த திருமேனியில் 8 வகை மலர்களை கொண்டு வழிபட்டு, என் மலர் அப்படிங்கிற 8 வகையான மலர் கொண்டு. அடுத்தது குண்டலியினில் ஓமம் செய்து, குண்டலியின் இடமாகி உந்தித்தானத்தில், தொப்புள்னு சொல்றோம் இல்லைங்களா, உந்தித்தானத்தில் கனலை எழுப்பி வேள்வி செய்து. எனவே நம்முடைய பெருமான நெஞ்சில வச்சு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். அவருக்கு வேள்வி எங்க செய்யணும், உந்தித்தானத்தில் வச்சு வேள்வி வளர்த்தணும். சொல்றார், உந்தியின் இடத்தில் வைத்து கனலை எழுப்பி வேள்வி செய்து. பிறகு விந்து, அதான் சொன்ன, விந்து தானத்து அமிழ்தமாகிய நெய்யை இட நாடி சுழுமுனா நாடி ஆகிய சக்தி துடுவை சிவத்துடுவிகளால் வளர்த்து. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நாடி இப்படி பின்னி பிணைந்து போய் இந்த மேலே போய் இப்போ முட்டி நிற்குங்க. இதைத்தான் நமக்கு விநாயகர் பெருமான் கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பாம்பு வச்சுருப்பாங்க. ஒரு பாம்பு 5 தலை பாம்பு இருக்கும், இன்னொரு பக்கம் இப்படி 2 பாம்பு போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். நாம் உடனே அது வைக்கலினா விநாயகரே இல்லைன்றோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒன்று இடகலை, இன்னொன்று பிங்கலை. 2 நாடியை குறிப்பது தான் 2 பாம்பு. சரி, இந்த 2 பாம்பு போய் முட்டும் போது என்ன ஆகும், நீங்க ஓம் என்கிற மந்திரத்தை கணிக்கணும். ஓம் ஓம், இந்த ஓம் என்ற மந்திரம் மேல போய் விரிந்து வரும்போது சிவாய நம என விரியும். எனவே 5 தலை பாம்பு. ஓம் என்று கணித்தீங்கன்னா அந்த மந்திரம் தான் கணித்து மேலே எழும்பி வரும்போது சிவாய நம என்று வருவதனால 5 தலை பாம்பை காட்டினாங்க. இதை குறிப்பா அது யோகத்தின் வழி உணர்த்தினாங்க. நாம் என்ன பண்ணிட்டோம், நமக்கு அது யோகம் தெரியல, ஒன்றும் தெரியல. இந்த விநாயகர்னு வச்சா ஒரு பக்கம் 5 தலை பாம்பு இருக்கும், ஒரு 2 பாம்பு இருக்கணும். இருக்கலைன்னா அது விநாயகரே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் நுட்பமான பொருளை உணர்த்துவது நினைவு கொள்ளுங்க. அதனால நம்ம உடம்புல எப்படி இருக்குது, மூக்குல 2 பக்கம் இருக்குதுங்க. இங்க இருப்பது வலது பக்கம் இருக்கிற நாடி, இது இடது பக்கம் இருக்கிற நாடி. இது அப்படியே கீழே போகும்போது பின்னி பிணைந்து கீழே போகுது. எங்க, முதுகு தண்டின் அடிப்பகுதி. நீங்க முதுகு தண்டை அப்படி நேர் கோடு போட்டீங்கன்னா இந்த முதுகு தண்டை 2 இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு, டாக்டருக்கு சிம்பிள் போட்டுப்பாங்க பாருங்க,
அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தெரியும். இப்படி போய் 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 கீழே நிற்கும். இது ரெண்டு கீழே நிற்கும். இந்த முதுகு தண்டில் ஒரு அடிப்பகுதியானது அடைக்கப்பட்டு இருக்கும். அதில் ஒரு துளை ஒன்று உண்டு, ஆனால் அடைக்கப்பட்டு இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்கன்னா, பிராணாயாமம் என்கிற பயிற்சியை முறையாக செய்து வந்தால் ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு பக்கம் காற்றை அடைச்சி நிற்கிற நேரம் அழுத்தம் காரணமாக சுழுமுனா நாடி திறக்கும். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, சுவாசிக்கிற அந்த பிராணன் என்கிற காற்று மூக்கு வழியாக இயங்காம தண்டு வழியாக உருன்னு மேலே ஏறிடும். எங்கே போய் உச்சியில் போய் முட்டும். இங்கே முட்டுச்சுன்னா அங்கிருந்து ஒரு அமுத தாரை என்கிற ஒரு மழை பொழியும். அந்த மழையில் உயிர் அந்த இன்பத்தை நுகர்ந்து திளைத்து ஆனந்தமாக நிற்கும். இதைத்தான் விநாயகர் அகவல் அப்படிங்கிற பகுதியில் அவ்வை பிராட்டியார் விரிவாக பாடியிருக்கிறார். நீங்கள் காலால் எழுப்பும் கணக்கு அப்படி சொன்னீங்கன்னா, மூலாதாரத்து மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி அப்படி ஒன்றா சொல்லிட்டே போகிறேன். அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அப்படியே யோகம்தான், முழுக்க சொல்லப்பட்டது யோகம்தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த மூச்சு பயிற்சியில் அந்த காற்றுகள் அடைக்கப்பட்டு அது மேலே போகணும். நமக்கும் இப்போ அனுஷ்டானத்தில் மூச்சு பயிற்சி உண்டு. எவ்வளவு? சும்மா சிம்பிளாக லேசாக ஒரு தடவை இழுத்துக்க முடிஞ்சு போச்சு. மூச்சு பயிற்சி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் வச்சுக்கிட்டோம். ஆனால் அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு பயிற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த பயிற்சி தான் சுழுமுனா நாடி திறப்பதற்கு துணை செய்யும், பிராணாயாமம் என்கிற ஒன்று. சரி, அப்போ இந்த இங்கே போய் முட்டி அங்கேருந்து அமுத மழை பொழிந்து இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லப்படும். அது மாதிரி இங்கே சொன்னார், ஓமம் செய்தினர். இங்கே சுழுமுனா நாடியில் வேள்வி செய்யணும். வேள்வி செய்யணும் எப்படி இருக்கும்? நம்ம வெளியில் பார்த்துருப்போம் இல்லையா, வேள்வி தீ வளர்த்துவாங்க, சமைத்து குச்சி இருக்கும். அதான் சொன்னார், இந்த ரெண்டு நாடிகளையும் சமைத்து நெய் விடக்கூடிய துடுவையாகவும் அப்புறம் பொருள் இடுகிற துடுவையாக வச்சுக்கணும். பொருள் இடுவதற்கு பெயர் சக்தி தொடுவைன்னு பேர், நெய் விடுகிறதுக்கு பேர் சிவத்தொடுவைன்னு பேர். நீங்கள் இந்த வேள்வி செய்யும்போது பாருங்கள், ஒன்று குழியாக இருக்கும், ஒன்று நேராக இருக்கும். இந்த நேராக இருப்பது அரசியலை போல இருக்கும். ஒரு கோடு போட்டு ரெண்டு பகுதியை பிரிச்சிருப்பாங்க. ஏன்? நெய்யை தொட்டு தொட்டு விடுறது. பொருள் விடுறதுக்கு கொஞ்சம் குழியாக இருக்கும், அதெல்லாம் பொருளை போட்டு விடணும். எனவே பொருள் இடுவது சக்தி தொடுவை, நெய்யை விடுவது சிவத்தொடுவைன்னு பேர். அது மாதிரி இப்போ இந்த ரெண்டு நாடி வழியாக போதுறீங்களா, அங்கிருந்து பொருள் இடுவது போல நெய் விடுவது போல பாவிக்கணும். இது பாவிச்சிங்கன்னா ஒரு வகையான அமிர்த உணர்வு மேலே முட்டுச்சுன்னா கீழே வரும். இது பாவனை பண்ணாதான் வரும், பாவிக்காம வராது. அப்போ பாவிக்கணும். அப்போ வேள்வி எங்கே நடக்கணும்? உந்தி தானத்தில் வச்சு வேள்வி பண்ணணும். இங்கே வச்சு பூசை பண்ணணும், இங்கே வச்சு வேள்வி பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வேள்வி முடித்த பிறகு புருவ மத்தியில் வைத்து தியானித்தல் வேண்டும். அந்த தியானித்தல் என்பதை தான் சாணித்தல்னு கொடுத்துருக்கிறார். அந்த தியானித்தல் இங்கே சாணித்தல் என்ற பொருளை சொல்லப்படும், எழுத்து பேர் பெற்று அவ்வளோங்க. எனவே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இறைவன் முதல்வன் என்பதும் நீங்கள் அடிமை என்பதும் புலப்படும். பாட்டில் அவ்வளோ முடிச்சுட்டார் பாருங்க. இப்போ உரை பகுதியை பாருங்க. உள்ளம் அரண் உடைமை, ஆன்மா சிவத்துக்கு அடிமையாகும் முறைமையினை அஞ்செழுத்தால் கண்டு திரு ஐந்தெழுத்தால் உச்சரிக்கும் விதிப்படி ஆராய்ந்து கண்டு அதனை இதயத்தில் அஞ்செழுத்தால் அச்சித்து இறைவனை உள்ளத்தாமரையின் வைத்து அஞ்செழுத்தால் அமைந்த திருமேனியில் 8 வகை மலர்களை கொண்டு வழிபட்டு குண்டலி, அதில் குண்டலியில் ஓமம் செய்து குண்டலியின் இடமாக உந்தியை ஞான கணலை எழுப்பி வேள்வி செய்து, அதாவது விந்து தானத்து அமிர்தமாகிய நெய்யை இடநாடி சுமுனா நாடி ஆகிய சக்தி துளுவை சிவத்தொழுகளாக வளர்த்து கோதண்டம் சாணிக்கில் புருவ நடுவுக்கு கோதண்டம்னு பேர். கோதண்டம் சாணிக்கில் புருவ நடுவில் தியானித்தால் அங்கு அண்டன் ஆம் இறைவன் யாரு? அந்த தியானத்தில் முதல்வன் விளங்கி தோன்றுவான். சேடன் ஆம் தியானிப்பவன் முதல்வனுக்கு அடிமையாகி விடுவான். அப்ப இந்த பயிற்சியை நாள்தோறும் பண்ணணும். சிவபூசை பண்ற ஒவ்வொருத்தரும் அவசியம் பண்ண வேண்டும், மறந்துடாதீங்க. எனக்கு அதுக்கே நேரத்தை காணா, நீங்க வேற இதை வேற பண்ண சொன்னா எங்கேயா பண்றது? சிக்கல் தெரியுது அப்ப நமக்கு. அப்புறம் எங்க முத்தி மட்டும் உடனே கிடைக்கும்?
கிடைக்கும். அவ்வளவுதான் சொல்லலாம். யார் பயிற்சி மேற்கொள்கிறீர்களோ அவங்களுக்கு வாய்க்கும். மறந்துடாதீங்க. கீழே ஒரு சின்ன குறிப்பு. கோதண்டம் புருவநடு, சாணிக்கில் தியானம் செய்தல். அண்டன்னா இறைவன், சேடன்னா ஆன்மா. எனவே இறைவன் தலைவன், உயிர்கள் அடிமை என்பதை நீங்க இந்த தியானத்தின் வழி உணர்ந்து கொள்ளலாம். சரி, எங்க எவ்வளோ பெரிய ஆளு, நாம பாட்டு கண்ணை மூடி உட்காந்து இப்படிலாம் பண்ண கிடைப்பாராயா? முதல்ல நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சில சந்தேகம் வரும். அதுக்காக அடுத்த பாட்டு சொன்னார், நம்பித்தான் ஆகும். ஏன்? பாட்டை பாருங்க. அடுத்த பக்கம் 152வது பக்கம் பாருங்க. இந்துவில் பானுவில் ராகுவை கண்டு ஆங்கு சிந்தையில் காணின் சிவன் கண்ணாம் உந்தவே காட்டாக்கின் தோன்றி கனல் சேர் இரும்பு என்ன ஆழ்தான் ஆம் ஓது அஞ்செழுத்து. இந்த பாட்டுல அஞ்செழுத்து மந்திரத்தை முன்ன சொன்ன முறைப்படி நெஞ்சில வச்சு பூசை பண்ணி, நாவியில் வச்சு வேள்வி பண்ணி, உருவமத்தில் வைத்து தியானிப்பாயானால், இதை நாள்தோறும் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்யலாமா, வெள்ளிக்கிழமை செய்யலாமா, மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாமா அப்படின்னாலாம் இல்லைங்க. இது நாளும் செய்ய வேண்டும், மறந்துடக்கூடாது. யாருக்கெல்லாம் இறைவனுடைய கருணையை உணர்ந்து நாம் அடிமையாக வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறதோ அவர்களுக்கு. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு இதுவே போதுமானது. நீங்க செய்யணும்னு நினைக்கிறது அப்பாற்பட்டது. அடிமையாகும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் பயிற்சிக்கான வழி. இதை விட்டா வேற எங்கேயும் சொல்லப்படும். இதை பற்றி குறிப்பு சித்தியார், இதே பாட்டு சித்தியார் வரும் இடத்துல கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். இந்த குறிப்பு தான் அகப்பூசிக்கான குறிப்பு. இந்த 3 பாட்டு இருக்கு பாருங்க, இதுதான் பூசிக்கான குறிப்பு. பாருங்க, ராகுவை, அதாவது செய்யுள்ள பார்த்தீங்கன்னா ராகுங்கிற சொல்லு மட்டும்தான் இருக்குது. அதுக்குரிய கேதுன்னு ஒண்ணு இல்லை. கேதுவை பாருங்க பிராக்கெட்ல போட்டாரு உரையாசிரியர். இல்லாத எங்க போட்டாரு? மேல தொடங்கும் போது இந்துவில் பானுவில், இந்துனா ராகு, சரிங்களா? இந்துங்கிறது சந்திரன், பானுனா சூரியன். அப்ப சூரியன் சந்திரன் ரெண்டையும் சொன்னதுனால அதோடு தொடர்புடைய பொருள் ஒன்ன சொல்லிட்டார், ஒன்னு சொல்லாம விட்டுட்டார். சொல்லாத வருவித்து கொண்டார். பாருங்க, இந்துவில் பானுவில் என்பது உரைக்கு அடுத்து வரப்போகுது. இப்ப எடுத்துட்டார் ராகுவை, அடைப்புக்குறியில கேதுவை. சரி, இப்ப விண்வெளியில ஆகாயத்துல ராகு கேது எங்க இருக்கு கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா எந்த தொலைநோக்கு கருவியும் கண்டுபிடிச்சு காட்டாது. அப்ப ராகு கேது இல்லையா என்ன? இருக்கிறது. எங்கேயா இருக்குது? தொலைதூரத்துல இருக்கு. ஏன்? ஏதேனும் ஒரு கோள் பற்றி இந்த கிரகங்கள் அவற்றை மறைத்து கொண்டு நிற்கும். இந்த 2 கோளுக்கு என்ன பேரு தெரியுங்களா? சோதிடத்துல சாயா கிரகங்கள் என்று பெயர், நிழல் கிரகங்கள் என்று பெயர். இது எங்க போய் உட்கார்றதோ அதை மறைச்சிடும். அப்ப என்ன தெரிகிறது? சூரிய கிரகணத்தின் பொழுது இந்த கேது சூரியனை மறைக்கிறது. சந்திர கிரகணத்தின் பொழுது சந்திரனை ராகு மறைக்கிறது. இப்ப நீங்க ராகையும் கேது எப்ப பார்க்கலாம்? கிரகண காலத்தில் பார்க்கலாம். சூரிய கிரகணத்தில் கேதுவையும் சந்திர கிரகணத்தில் ராகுவையும் காணலாம். எஞ்சிய காலங்களில் காண இயலாது. அப்ப இல்லைன்னே முடிவு பண்ணிடுவீங்களா? இல்ல, அது வேற ஏதோ ஒரு கோலை மறைச்சிட்டு எங்கேயோ நிக்குது. அப்ப ராகு கேது என்கிற கோள்கள் கிரகண காலங்களில் புலப்படுவதை போல உனக்குள் மறைந்து நிற்கின்றான். யாரு? சிவம். சாயா கிரகமாறு அவன் எப்படி இருக்கிறான்? உனக்குள் நிழல் போல இருக்கிறான். உங்கூட தான் இருக்கிறான். உன்னோட அவன் பிரியவே இல்லை. உன்னிடத்தில் இருக்கிற அவனை காணணும்னா நீ இந்த மந்திரத்தின் வழி கணித்தால் அன்றி அவனை காண இயலாது. இதான் சொல்ல வர. பாருங்க, ராகுவை அடைப்புல கேதுவை ஆகாயத்தில் இயங்கும் ஒன்பான் கோள்களில் ஏனைய கோள்களை போல காணப்பெறாத ராகு கேது ஆகிய கோள்களை இந்துவில் பானுவில் கண்டாங்கு. எனவே கிரகண காலங்களில் சந்திரன் சூரியன் ஆகியோரிடத்தில்
கண்டார் போல. ஆக இந்த ரெண்டு கோள்களையும் கிரகண காலத்தில் காண்பது போல சொல்றார். சிந்தையில் காணி, உன் அறிவுக்குள்ள நீ காண்பாயானால். எங்க வேறாக காணப்பெறாத முதல்வனை எங்க அறிவுக்குள்ள இருக்கிறவனை காண முடியாம இருக்கிறோம். அறிவுக்கு அறிவாக நிற்கிறவனை காண முடியாம தடுமாறி நிற்கிறோம். அதுக்குதான் உபாயம் சொல்றார். வேறாக காணப்பெறாத முதல்வனை உள்ள தாமரையில் அஞ்செழுத்து முறையில் வைத்து கொண்டு கண்டால் நீ அந்த பெருமானை நாள்தோறும் வச்சு தியானித்து வருவாயானார். ஆக உள்ள தாமரையில் அஞ்செழுத்து முறையில் வைத்து கண்டால் உந்தவே, அதாவது தீக்கடை கோலை கயிற்றால் சுற்றி கடைய காட்டாக்கின் அந்த காட்டகத்திலிருந்து நெருப்பு தோன்றியது போல சிவம் தோன்றி முதல்வன் தோன்றி கண் ஆண் அறிவுக்கு அறிவாகி விளங்கி நிற்பான். கனசேர் இரும்பு என்ன, நெருப்பை சார்ந்த இரும்பு நெருப்பு மயமாதல் போல. நெருப்பு தான், இரும்பு தான். ஆனா இரும்பு நெருப்புக்குள்ள போய் விழுந்துச்சுன்னா நெருப்பின் தன்மை பெற்று நிற்கும். அவ்வளவுதான், அப்படியே நெருப்பு போலவே நிற்கும். அதான் சொல்றார். எனவே அந்த வகையில கனசேர் இரும்பு என, நெருப்பை சார்ந்த இரும்பு நெருப்பு மயமாதல் போல தான் ஆள் ஆம், ஆன்மா ஆண்டவனுக்கு அடிமையே ஆம். சமமாதல் இல்லை, சிவமே ஆதல் இல்லை, மேலாதல் இல்லை, இதெல்லாம் கிடையாது. இது மாற்று நெறியை சார்ந்தவங்க பாசம் நீங்கின வழி ஆன்மா சிவமே ஆயிடுவோம். அல்லது இன்னொரு சொல்லுவாங்க சிவத்துக்கு சமமாயிடும் சொல்லுவாங்க. நம்முடைய சித்தாந்த கோட்பாடு அதல்ல. ஆன்மா என்றும் இறைவனுக்கு அடிமைதான். இதுதான் நம்முடைய கோட்பாடுங்க. எனவே அண்டன் ஆம் சேடனாம் அப்படிங்கிறத சொல்றார். எனவே ஆன்மா ஆண்டவனுக்கு அடிமையாகும். இதனால அஞ்செழுத்து ஓது. ஆதலால் திரு ஐந்தெழுத்தை முறைப்படி ஓதுவாயாக. இதுக்கு ஒரு குறிப்பு பாருங்க. உந்துதல் இலக்கண குறிப்பு கடைதல். காஷ்டம் அப்படின்னா விறகு, தமிழில் காட்டம் என வரும். காட்டம் கூட்டல் அக்னி காட்டாக்கினி, விறகில் உள்ள நெருப்பு. காட்டாக்கினி விறகில் உள்ள நெருப்பை போல என இங்க ஒரு குறிப்பு தர. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறையனுள்ளான் மாமலி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடையும் முன் நிற்கும். அதுபோல உனக்குள்ளதான் சிவம் இருக்கிறது, கடைவாயானால் வெளிப்பட்டு நிற்கும் சொன்னார். கீழவர் ஆகாயத்தில் உலவும் 9 கோள்களில் ராகு கேது தவிர ஏனைய 7 கோள்களும் அறியப்படும். ராகு கேது அறியப்படுவது இல்லை. நேரே அறியப்படாதது ராகு கேதுகளை கிரகண காலத்தில் சந்திரனிடத்தும் சூரியனிடத்தும் காண முடியும். அதுபோல இது நமக்கு ஒருவாறு புரியுது, இனிமேல் தான் புரியணும். பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களில் நான் இதனை அறிந்தேன், இதனை அறியவில்லை என்று அறிவுக்கு தெரிய வரும் பசு பாசங்களை போல அல்லாமல் எல்லாவற்றாலும் காணப்படாத பதியாகிய சிவபெருமானை உயிர் தம் இதய தாமரையில் வைத்து 5 எழுத்தை ஓத வேண்டும். இதய தாமரையில் வைத்து 5 எழுத்தை ஓத வேண்டும். அவ்வாறு 5 எழுத்தை ஓதினால் கோலை நட்டு கயிற்றினால் சுற்றி கடையும் போது விரைந்து வெளிப்படுகிற தீ போல சிவபெருமான் வெளிப்படுவான். அவ்வாறு வெளிப்படும் போது அறிவுக்கறிவாக வெளிப்படுவான். உயிரினில் விளங்கி தோன்றுவான். உயிரும் நெருப்பை சார்ந்த இரும்பை போல தன் சுதந்திரத்தை விட்டு அச்சிவபெருமானுக்கு அடிமையாகும். இதற்காக 5 எழுத்தை கணிக்க வேண்டும் என்று இந்த பாட்டில் ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். அப்படி அறிவுறுத்தும் போது அந்த 5 எழுத்து மந்திரம் சொன்னீங்க, இதய தாமரையில் செய்யணும்னு சொல்றீங்க, எப்படியா செய்வது அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாட்டில் விளக்கம் சொல்றார் பாருங்க. இந்த பாட்டு இதுதான் நமக்கு அகப்பூசை செய்யணும் அப்படின்னு கருதுறவங்க முதல் 2 பாட்டையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த பாட்டு 3ஐயும் ஒட்டுக்கா சேர்த்து இதனுடைய கருப்பொருளை சிந்திச்சிங்கன்னா அகப்பூசையை நாள்தோறும் செய்துட்டு இருக்கலாம். இப்ப சொல்லப்படுவது அங்க சொன்னார், இதய தாமரையில் வைத்து அவனை பூசிக்க வேண்டும். தாமரையில் சொன்னாரு, எப்படி தியானிப்பது அந்த குறிப்பு தான் இப்ப இந்த பாட்டை சொல்ல போறார். நீங்க சைவ சித்தாந்தத்தினுடைய 36 தத்துவங்களின் பெயர் தெரிந்திருக்க வேண்டும், மறந்துடாதீங்க.
யாரெல்லாம் அகப்பூசை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது 36 தத்துவத்தின் பெயர் தெரிந்திருக்க வேண்டும். அது எப்படி இயங்குகிறது தெரியுது அப்புறமேல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது பெயர் தெரியும். அப்படி அந்த தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாட்டு புரிஞ்சிடும். பாருங்க, மண் முதல் நாளம் மலர் வித்தை கலாரூபம் எண்ணிய ஈசர் சதா சிவமும் தன்னில் நன்னில் கலை உருவாம் நாதமாம் சக்தி அதன் கண்ணாம் நிலையதிலாம் அச்சிவந்தாள் நேர். இங்க சொல்லும் பொழுது இங்க ஒரு குறிப்பு தராருங்க. 36 தத்துவங்களை ஒரு மலராக வைத்துக் கொண்டு பாவிக்க வேண்டும். இந்த பாவனை தான், இதை வைத்துக் கொண்டு தான் மேலே சொல்லப்பட்ட ரெண்டும். நமக்கு அந்த பாவனை அப்படிங்கிற ஒன்றை பாவிக்கணுங்க. இதுல என்னென்ன குறிப்பு தருகிறார் அப்படின்னு பாருங்க. மண் முதலாம் நாளம் அப்படி இந்த உரைப்பகுதி கொடுக்கும்போது பாருங்க, அதாவது நீங்க இந்த அகப்பூசைக்குள்ள வரும் பொழுது தத்துவ மலர்னு இதுக்கு பேர். தத்துவ மலர் இங்க நாவியிலிருந்து நெஞ்சு வரைக்கும் நமக்கு ஆன்ம தத்துவங்கள் 24. அதுதான் தண்டு. மனதில் நினைச்சுக்கணும். அப்ப எப்படி நினைப்பது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்னு 5 இருக்குது. அதுக்கு மேல சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதுக்கு மேல நமக்குரிய ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படி 24 தத்துவத்தை தண்டா வச்சுக்கணும். இது இருந்து நீங்கணும். நீங்குதுன்னா என்ன பண்ண தெரியாது. நம்ம என்ன பண்ணோம்? இப்போ நம்ம உதாரணத்துக்காக சொல்றேன். கண்ணப்ப நாயனார் புராணம் படிச்சு பாருங்க. பெருகு தத்துவம் என்னும் பெருகு சோபானம், பெருகு தத்துவம் என்னும் பெருகு சோபானம் கடந்து ஏறிம்பார். அவசியம் அந்த பகுதி எடுத்து பாருங்க. அவர் மலை படிக்கட்டு ஏறும்போது இந்த தத்துவ கூட்டத்தை கடந்தான்னு குறிப்பு தரார் சேக்கிழார். அந்த இடத்துல அது சொல்ல வேண்டியதே இல்லைதான், ஆனால் சித்தாந்த நுட்பம் அங்கே இருக்கிறதுனால அது சொல்றார். அப்போ 36 தத்துவத்தின் தொடர்பை விட்டு நீங்கிட்டார். நீங்கினங்காட்டித்தான் அவரால் தூங்காமல் இருக்க முடிஞ்சது, சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சது, அன்பின் வடிவமாக ஆனார். இல்லைன்னா என்ன இருக்க முடியாது? அன்பு வடிவமாக அவரால் ஆகி இருக்க முடியாதுங்க. என்பு வடிவமாக தான் இருந்திருப்பார். அப்போ அன்பு வடிவமாக ஆவதற்கு என்ன வேணும்? தத்துவ கூட்டத்தை கடக்கணும். அதைத்தான் இந்த பாட்டில் கொடுக்கிறார். அரவிந்த் ஐயா சொல்ல ஒரு டீ சாப்பிட்டு தான் புரியுங்கிறார். ஆனால் நம்ம இந்த பாட்டை ஒரு டீ சாப்பிட்டுட்டு புரிஞ்சுக்குவோம். எனவே ஒரு தேநீர் இடைவேளைக்கு பிறகு இந்த பாட்டை மீண்டும் சந்திப்போம்.